hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus, hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, hallelujah, 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 hallelujah. Stotramapa, hallelujah, hallelujah, hallelujah. Stotramapa, hallelujah, 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 hallelujah. Stotram Raja, hallelujah, 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 hallelujah. நன்றியோடுமே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோமப்பா. hallelujah, hallelujah. Thank you, Jesus, hallelujah, hallelujah, hallelujah. நன்றி அப்பா, hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus, hallelujah, hallelujah, hallelujah. உம்மை நாங்கள் வரவேற்கிறோமப்பா. hallelujah, 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 hallelujah. நன்றியோடு அவரை வரவேற்கலாமே. hallelujah, hallelujah. Thank you, Jesus, hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, hallelujah, hallelujah. ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus, hallelujah, hallelujah, hallelujah. ஆவியானவரே, hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus, hallelujah, hallelujah. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. hallelujah, hallelujah. அசைவாடும் ஆவியானவரே, hallelujah, hallelujah. எங்கள் நடுவிலே அசைவாடுவீராகப்பா. hallelujah, 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 hallelujah. பெந்தேகோஸ்தே நாளிலே இறங்கி வந்த ஆவியானவரே, hallelujah, hallelujah, hallelujah. இந்த காலை நேரத்தில் அப்பா, hallelujah, எங்கள் மத்தியிலே இறங்கி வாரும் அப்பா. hallelujah, hallelujah, hallelujah. தடைகளை உடைக்கும் ஆவியானவர், hallelujah, hallelujah. ஆராதனைக்கு விரோதமா இருக்க தடைகள் அப்பா இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படட்டும் ராஜா. hallelujah. விடுதலையோடு தேவனை ஆராதிக்க, hallelujah. முழு மனதோடு தேவனை ஆராதிக்க, hallelujah. முழு பலத்தோடு தேவனை ஆராதிக்க, hallelujah. இன்னும் ஆழத்தில் செல்லத்தக்க, hallelujah. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. hallelujah, hallelujah. உங்க வாக்கை நம்பி வந்திருக்கிறோமே, எங்கள் மத்தியிலே உலவாடுங்கப்பா. hallelujah. பலவீனங்கள் மாறணும் ராஜா. hallelujah. கட்டுகள் உடைக்கப்படணும் அப்பா. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டே ராஜா. எங்கள் மத்தியில இறங்கி வாங்கப்பா. கரங்களை உயர்த்தி கேட்கலாமே, கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோமே. எங்கள் நடுவிலே எழுந்தருளும் ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. எங்கள் மத்தியில இறங்கி வாரும் ராஜா. அப்பா, இன்னைக்கு சாலமன் தேவாலயத்துல தேவ மகிமை எப்படி அளவெல்லாம இறங்கி வந்ததோ, இன்னைக்கு காலை நேரத்துல அப்பா எங்க ஆலயத்திலும் அப்படியே இறங்கி வரட்டும் ராஜா. தேவ மகிமை நாள நிரப்பப்படட்டும் அப்பா. ஆவியானவர் இறங்கி வருவீராக ராஜா. ஆவியானவர் இறங்கி வருவீராக ராஜா. ஓ, பள்ளத்தாக்கில் இறங்கி வந்தீரே, உழந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுத்தீங்களே அப்பா. உழந்து போன எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகத்தக்க ஆவியானவர் இறங்கி வாங்க ராஜா. எங்கள் நடுவில் அசைவாடுங்கப்பா. ஒவ்வொரு காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களா, எங்கள் மத்தியிலே அசைவாடுங்கப்பா. எங்கள் மத்தியிலே அசைவாடுங்க ராஜா. அசைவாடும் ஆவியே, தூய்மையே, ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே, ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும். சத்தமா சொல்லலாமே,
இடமாசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எங்கள் மத்தியில் இறங்கி வாரும் ஆவியானவரே. ஆரம்பத்துல இருந்து முடிவு வரையும் ஆவியானவர் நடத்தி செல்லுங்கப்பா. ஒவ்வொரு நிமிடமும் தேவ கிருபையும் தேவ பிரசன்னத்தையும் உணர்ந்து கொள்ளணுமப்பா. நாங்கள் எங்களோடு பேசுங்க. அநேகருடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கிற நாளாய் மாட்டுங்க. விடுதலையோடு தேவனை ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தி தேவனை உயர்த்த கிருபை தாங்கப்பா. ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதிங்க. நடத்துங்கிற ஒவ்வொருத்தரும் பலப்படுத்துங்க. தேவ கிருபை தாங்கி நடத்தட்டும் அப்பா. வர வேண்டிய ஜனங்களை சீக்கிரமாய் கொண்டு வாங்க. தடைகள் யாவையும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம் அப்பா. கர்த்தர் பெருகவும் நாங்க சிறுகவும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடல்களை பாடுவோம். தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நமக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது. எல்லாரும் அந்த கிருபைக்காக காத்திருந்து இந்த பாடல்களை பாடி தேவ சமூகத்தை நம்ம ஆராதிக்க போகிறோம். தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன், வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலனுடன், சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. நிர்மூலம் ஆகாததும் நிற்பது கிருபை, நிர்மூலம் ஆகாததும் நிற்பது கிருபை, நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டேன், நீசனின் பாவம் நீங்கியதே, நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டேன், காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை
கண்டடைவேன் கிருபை மாபரிசுத்த ஸ்தலம் கண்டடைவேன் கிருபை மூடும் திரை கிழிந்திடவே தைரியமாய் சகாயம் பெற மூடும் திரை கிழிந்திடவே தைரியமாய் சகாயம் பெற தேடி வந்தேன் கிருபை தாருமே தேடி வந்தேன் கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை காருமே இன்னும் தேவை கிருபை தாருமே ஒன்றை ஒன்று சந்திக்கும் சத்தியமும் கிருபை ஒன்றை ஒன்று சந்திக்கும் சத்தியமும் கிருபை என்றும் மறவேன் வாக்கு தத்தம் நீதியுமே சமாதானமே என்றும் மறவேன் வாக்கு தத்தம் நீதியுமே சமாதானமே நிலை நிற்கும் கிருபை தாருமே நிலை நிற்கும் கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே ஸ்தோத்திர ஜபத்தினார் பெருகுதே கிருபை ஸ்தோத்திர ஜபத்தினார் பெருகுதே கிருபை ஆத்தும பாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே ஆத்தும பாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே ஜபவரம் கிருபை தாருமே ஜபவரம் கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே கர்த்தர் வெளிப்படும் நான் அளித்திடும் கிருபை கர்த்தர் வெளிப்படும் நான் அளித்திடும் கிருபை காத்திருந்தே அடைந்திடவே இயேசுவே உம்மை சந்திக்கவே காத்தி
தேவை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. ஹல்லேலூயா. அவருடைய அன்புனால நம்மளை ஒவ்வொருத்தையும் அவர் இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். எங்கேயோ இருந்தோம், நம்ம எங்கேயோ வாழ்ந்து கொண்டு இருந்தோம், எப்படியோ உளையான சேற்றில் இருந்தோம். ஆனாலும் அவருடைய அன்பு பெரியது. எந்த நிலைமைக்கு போனாலும் மீண்டும் மீண்டும் வந்து இழுத்து கொண்டே இருக்கிறார். மீண்டும் மீண்டும் வந்து எப்படியாவது என் பிள்ளை என் பக்கம் வர வேண்டும் என்று அந்த ஆவலோடு இருக்கிற தேவன் அவர், அன்பின் ஆண்டவர். ஆமென். எல்லாரும் கரவை தட்டி உற்சாகமாக பாடுவோம். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாது. செல்ல பிள்ளையாய் உங்க மடியில்
எல்லாரும் அப்படியே முழங்கால் படியாது. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தகப்பனை போல சுமந்து செல்பவரே, ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. மனுஷரை கட்டி இருக்கும் அன்பின் ஆண்டவர். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இருக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா இழுத்து கொண்டவரே. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இருக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இருக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாது. செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எதுவும் என்னை பிரித்திட முடியாது, எதுவும் என்னை பிரித்திட முடியாது. மனுஷனை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷனை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே,
ஷகரதி ஆந்தராதிரதல ரபரபலரபா ரிபாபர ஷகரதிரபரதிரந்தலரலரதிரதலரபலரபா. ஆமென். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ரட்சா. உங்க அன்பனாலே எங்களை கவர்ந்து கொண்ட தெய்வம் நீரப்பா. உங்க அன்பனால எங்களை இழுத்து கொண்டீரே ரட்சா. இயேசுவே, உம்மை விட்டு எவ்வளவோ தூரம் போன பொழுதும் அப்பா அம்மானோரே உங்க சமூகத்துல எங்களை நீங்க இழுத்து கொண்டு இருக்கிறீரே ராஜா. ஒவ்வொரு நாளும் உங்க சமூகத்துல வர எங்களுக்கு கிருபை பலனை கொடுத்து கொண்டு வருகிறீரே. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஒரு தாயை போல ஆட்சி தேய்ச்சி அரவணைக்கிற தெய்வமாய் இருக்கிறீரே. தகப்பனை போல அப்பா தோளில் சுமந்து செல்லுகிற தெய்வமாய் இருக்கிறீரே. எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லிரே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன், உன்னை நான் எப்படி மறப்பேன்னு சொல்லியிருக்கிறீரே தெய்வமே. ஆமென். எங்களை மறக்காம, ஆமென், எங்களை கைவிடாம இம்மட்டும் நீர் வழி நடத்தி கொண்டு வருகிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ரச்சா. ஓ ரிபார ஷகரதியாந்தரலரபலரபா ரிபாபர ஷகரதியாதலரபரபரபா ஓ ரிபிரிந்தராதலர ஷகரதிரதலரலரபரபலரபரபா ரிபாபர ஷகரதிரதலரபா. ஓ ஜீசஸ். தேவன் எல்லாரும் துதித்து கொண்டே இருப்போமா? அவருடைய அன்பை எண்ணி எண்ணி நம்ம துதித்து கொண்டே இருப்போம். அவர் நம்மையில் வைத்திருக்கிற அன்பு பெரியது. ஆமென். அது பெரியது. உலகத்தார் வைத்திருக்கிற அன்பை காட்டிலும், உன்னுடைய கணவன் வைத்திருக்கிற அன்பை காட்டிலும், உன்னுடைய மனைவி வைத்திருக்கிற அன்பை காட்டிலும், உன்னுடைய நண்பர்கள், ஆமென், நீ பெற்றெடுத்த பிள்ளைகள் காட்டுகிற அன்பை காட்டிலும் ஒரு பெரிய அன்பு தேவன் உன்மேல வைத்திருக்கிறாரே. ஆமென். அவருடைய அன்பு தான் என்றைக்குமே மாறாது. உலகத்தின் அன்பு எல்லாம் மாயை. உலகத்தின் அன்பு எல்லாம் மாய. தேவ பிள்ளையே, அவரை உறுதியாய் பற்றி கொள்வாயானால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய அன்பு உனக்கு கிடைக்குமே. ஆமென். அவரை விட்டு தூரம் போன நாட்களிலும் நம்மை சேர்த்து கொண்டாரே. ஒரு தகப்பனை போல அரவணைத்த தேவம் அவர் நம்மை செல்ல பிள்ளையா ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே. ஆமென். நம்முடைய சுதந்திரத்தை நம்ம மேல வைத்திருக்கிறாரே. அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறாரே. அவர் எவ்வளவு அன்புள்ள தெய்வமாயிருக்கிறார். ஒழிபார ஷகரதியாந்தரதிரதலரபரபாம் ரிபாபர ஷகரதிரபரபரதிரதலரபல. நம் தேவனை ஆராதித்து கொண்டே இருப்போம். எல்லாரும் அவரை ஆராதித்து துதித்து கொண்டே இருங்க. ஒருவரும் சும்மா இருக்க வேண்டாம். ஆமென். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ரட்சா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ரட்சா. எங்கள் துதிகளின் பாத்திரர் நீர் ஒருவரே. துயாதி தூய தெய்வம் நீர் ஒருவரே ரட்சா. இயேசுவே, உம்மை அல்லாம நாங்க வேற யாரை துதிக்க முடியும்பா? உம்மை அல்லாம நாங்க வேற யாரை ஆராதிக்க முடியும் ரட்சா? நீரே துதிக்கு பாத்திரரும் நீரே ஆராதனைக்குரியவருமான தெய்வமாய் இருக்கிறீரே. ரிபார ஷபரபோரதிரதலரலரபாம் ரிகரதிராந்தரதலரஷதரதிரபரபலரபரபாம் ஓ லிபிரிதர ஷகரதிரதலரபலரபாம் ரிபாபர ஷபரபோரபரபரதிரதலரபாம். ஒரு விடுதலையை தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென், ஆமென். தன்னுடைய சொந்த பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரே. அவருக்குள்ள சொத்தெல்லாம் உங்களுக்கு தானே. ஆமென். பரலோக ராஜ்யத்துல உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற வீடு இருக்கிறதே. ஆமென். ஜீவன் உள்ளவர்களாய் கரங்களை தட்டி அவரை நம்ம ஆராதித்துக் கொண்டே இருப்போமா? அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். ரிபார ஷபரபோரதிரதலரபரபாம் ரிபாபர ஷகரதிரந்தரதலிரதலரபரபாம் ரிபாபர ஷபரபோரதிரதலரபரபலரபாம். எஸ் ஜீசஸ். ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் ரட்சா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதித்து கொண்டே இருப்போம், துதித்து கொண்டே இருப்போம். உங்க ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிற வரையிலும் சும்மா இருக்க வேண்டாம். விடுதலையை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் அவரை நம்ம துதித்து கொண்டே. ஆமென். ரிபாபர ஷபரபோரதிரதலரபாம் ரிபாபரதியா கராதிரந்தலரலர ஷபரபலரபாம். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு மேலும் அப்பா உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றி உங்களுடைய பிள்ளைகளை நீங்க பலப்படுத்துங்க. உங்க பிள்ளைகளை ராஜா கால் ஊன்றி எழுந்து நிற்க வைங்க ராஜா. தெய்வமே, உம்முடைய பலன், உங்க பலன், உங்க பலன் அப்பா. ரிபாபர ஷபரபோரதிரதலரபரதிரதலரபாம் ரிகரதியாந்தரலர ஷபரபோரபிரதலரலரபரபலரபாம்
எங்களை மறக்காத தெய்வமாய் இருக்கிறீரப்பா, எங்களை விட்டு விலகாத தெய்வமாய் இருக்கிறீரே ராஜா. ஆமாப்பா, ஆமே. நீங்க ஒருவேளை எங்களை மறந்துட்டா எங்க நிலைமை என்ன ஆகும்பா? ஆமேன், 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 ஆமேன். இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை இழுத்துக்கொண்டேன்னு சொல்லியிருக்கிறாரே. மாறாத கிருபை, அவருடைய கிருபை மாறாதது. ஜீசஸ், ஹல்லேலூயா. நம்ம எங்கே போனாலும் அந்த இடத்துல அவர் வருகிற தெய்வம். அவர் கண்களுக்கு முன்பாக எங்கேயும் போய் ஒளிந்து கொள்ள முடியாது. நீ சமுத்திரத்தின் ஆழத்தில் போனாலும், ஆகாயத்தின் மேலே போனாலும், உன்னுடைய அறை வீட்டை பூட்டிக் கொண்டு உள்ள போய் அமர்ந்திருந்தாலும், நீ எங்க ஒளித்து கொண்டிருந்தாலும் அவர் உன்னை காண்கிற தெய்வமாயிருக்கிறார். அவர் உன்னை காண்கிற தெய்வமாயிருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவருடைய கண்களை மறைத்து நாம் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது. சகல சிருஷ்டிக்கும் எஜமானர் அவர். இந்த உலகத்தின் மீது முழுவதும் அவருடைய கண்கள் நோக்கமாய் பார்த்து கொண்டே இருக்கிறது. விசேஷமாய் நீதிமான்களை அவர்கள் கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறதே. ஜீசஸ், அவ்வளவு பெரிய தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கையை போட்டாலும் விடமாட்டீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே, வீணை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே, வீணை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காத, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? வெள்ள விட்டு விலகாதீங்கப்பா, உங்க முகத்தை எனக்கு நீங்க மறைச்சா நான் எங்கே போவேன். ஒரு விஷயம் சொல்லுவோம், என்ன மறக்காதீங்க, மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். பேதுரு போலும் உம்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீ விடவில்லையே. பேதுரு போலும் உம்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீ விடவில்லையே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே, மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே, மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான்
உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சாலா எங்கே ஓடுவே? என்ன மறக்காதீங்க, உள்ளத்தின் ஆழத்தா சொல்லுவோம். உங்க முகத்தை நீங்க மறைச்சாலா எங்கே ஓடுவேன்? யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கையை போட்டாலும் விடமாட்டீரே. யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கையை போட்டாலும் விடமாட்டீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே, மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே, மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சாலா எங்கே ஓடுவேன்? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சாலா எங்கே ஓடுவேன்? பேதுரு போலும் உம்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே. பேதுரு போலும் உம்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே. துரோகம் செய்தாலும் தேடி வந்தீரே, மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே, மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை எல்லாரும் சேர்ந்து பாடலாம். எங்கே ஓடுவே? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சாலா எங்கே ஓடுவேன்? எங்கே ஓடுவேன்? உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன்? உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன்? உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன்? உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? Hallelujah. Yes, Jesus. Amen. இரு கரங்களை மார்போடு அணைத்து கொண்டு சொல்லுவோமா? உங்க சமூகத்தை விட்டு நான் எங்கப்பா போக முடியும்? நான் எவ்வளவு தூரம் போனாலும் நீர் என்னை இழுத்து கொள்ளுகிறீரே ராஜா. உம்மை விட்டுட்டு நான் எங்கேயும் போக முடியாதுப்பா. தேவ பிள்ளையே, ஒருவேளை நீ தேவனை விட்டு ரொம்ப தூரம் இருக்கலாம், அவருடைய பிரசன்னத்தை விட்டு நீ தூரமா இருக்கலாம், அவரை என்றைக்கோ நீ மறுதலித்து இருக்கலாம். ஆனாலும் இந்த காலை வேளை அவர் சொல்றாரு, நீ எங்க போனாலும் உன்னை நான் இழுத்து கொள்ளுவேன். நீ எங்க போனாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஏன்னா நீ தாயின் கருவுல உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவர். ஆமென். அவர் பெயர் சொல்லி அழைத்ததுனால நீ எவ்வளவு தூரம் போனாலும் மீண்டும் 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 அவர் உன்னை இழுத்துக்கொண்டே இருக்கிறார். ஜீசஸ், ஹல்லேலூயா. எவ்வளவு நாட்கள் அவரை வேதனைப்படுத்தி இருக்கிறாய்? எத்தனை நாட்கள் அவர் பாதத்தில் அமர்ந்து இல்லாம இருந்திருக்கிற? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவரை விட்டுட்டு தூரமா போன நாட்கள் அநேக நாட்கள். ஆனாலும் அவருடைய இரக்கங்களால, அவருடைய அன்பினால நம்ம இழுத்து கொண்டு இருக்கிறாரே. எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தெய்வத்துக்கு கரங்களை தட்டி நம்ம ஆராதனை செலுத்துவோமா? இயேசுவே, எங்களை கைவிடாத தெய்வமே, எங்களை விட்டு விலகாத தெய்வமே,
அப்பா உம்மை மறுதலித்தாலும் உம்முடைய பேச்சுக்கு கீழ்ப்படியாம தூரம் போனாலும் எங்களை மீண்டும் மீண்டும் அப்பா உங்க பாதத்துக்கு இழுத்து கொண்டு வருகிற தெய்வம் நீர் ராஜா. ஆமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்க பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்திருக்கிறீரே, நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். உங்க அன்புக்காய் நன்றி, உங்க இரக்கங்களுக்காய் நன்றி, உங்க தயவுக்காய் நன்றி ராஜா. எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. ஒரு விசை கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்மை பாட, துதிக்க, உம்மை ஆராதிக்க, ஒரு அபிஷேகத்தின் நிறைவுக்குள்ளாய் கடந்து வர தேவன் எங்களுக்கு செய்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மீதியான பகுதியை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. காணிக்கை பகுதியை ஆசீர்வதிங்க அப்பா, செய்தி பகுதியை ஆசீர்வதிங்க. உம்முடைய ஊழியக்காரர் மகனை மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வார்த்தைகளை தேவன் பரலோகத்திலிருந்து பகிர்ந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆமென். நீங்கள் கொடுக்குற வார்த்தை ஒன்றும் வீணாய் போகாதபடி செவிகள் திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்டிருக்கிற செவிகள் திறக்கப்படட்டும் ராஜா. இயேசுவே நீங்கள் கிரியை செய்யுங்க, நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசுங்க. மீதியான பகுதியை முழுவதுமாய் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை மறுபடியும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். प्रभु यीशु के नाम से एक बार फिर बधाई देके स्वागत करता हूँ। ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக நான் கடந்து செல்ல போறோம். परमेश्वर की वचन की ओर हम जाने वाले हैं। கடந்த வாரத்தில் நாம் கேட்டதான செய்தியின் தொடர்ச்சியை தான் நாம் கேட்க போறோம். पिछले हफ्ते जो संदेश हमने सुना था उसके आगे का ईसाई आज हम सुनने वाले हैं। அந்த செய்தி என்னைக்கு எத்தனை நாள் பிரசங்கம் பண்ண சொல்றாரோ கர்த்தர் அத்தனை நாள் நான் பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். वो संदेश वो विषय पे जितना दिन परमेश्वर प्रचार करने के लिए कहेंगे उतना दिन मैं प्रचार करते जाऊंगा। என்னாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரம், गिनती का पुस्तक 22वां अध्याय। இந்த அதிகாரத்தின் முதல் 5 வசனங்களை கடந்த வாரத்தில் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். इस अध्याय के पहले 5 वचन को ध्यान करने के लिए पिछले हफ्ते परमेश्वर मदद किए। ஆமென். आमीन। இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து பிரயாணம் பட்டு கொண்டு வருகிறார்கள். इस्राएली लोग मिस्र देश से निकलकर यात्रा कर आ रहे हैं। கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பு மோவாப் என்கிறதான தேசத்தின் எல்கைக்குள் வருகிறார்கள். कनान देश में प्रवेश होने से पहले मोआब देश की सीमा में आते हैं। மோவாப் தேசத்தின் எல்கையில் வரும்போது मोआब देश की सीमा में आते समय மோவாபின் ஜனங்கள் இஸ்ரவேலர்களை எதிர்க்க முடியாததினாலே मोआबी लोग इस्राएलियों का विरोध नहीं कर सकते, इस वजह से அவர்களை சபிப்பதற்கு ஏமன் ஸ்தோத்திரம் அவர்கள் பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை அழைத்தார்கள். उन्हें श्राप देने के लिए बिलाम नामक भविष्यद्वक्ता को बुलाए। அப்ப தீர்க்கதரிசியை அழைத்து சபித்தால் இவர்கள் சோர்வடைந்து விடுவார்கள். तो भविष्यद्वक्ता को बुलाकर इन्हें श्राप देंगे तो ये थक जाएंगे, இவர்கள் பயந்து விடுவார்கள். ये डर जाएंगे। அப்ப நம்ம ஈஸியா இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொண்டு விடலாம் என்பதுதான் மோவாபின் சதி திட்டமா இருந்தது. तो हम आसानी से इस्राएलियों पे प्रबल हो सकते कर यही था मोआबी लोग का षड्यंत्र। காரணம் என்ன? कारण क्या? இந்த பிலேயாம் என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி, ये बिलाम नाम का भविष्यद्वक्ता வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. वचन में हमें बताया गया है। அவன் யார் என்று சொன்னால் ஏமன் ஏசாவின் சந்ததியில் வந்தவன். वो कौन है करके देखते हैं तो एसाव के वंश से आया हुआ। அப்ப இஸ்ரவேலின் குடும்பத்தில் உள்ளவன், तो इस्राएलियों के एक परिवार का व्यक्ति, பங்காளி. वो जो साथीदार, பங்காளியை கொண்டு சகோதரனை சபிக்கணும். वो साथीदार खुद के रिश्तेदार वाले से रख के श्राप देना है। ரெண்டு அவன் தீர்க்கதரிசி. दोनों, दूसरा वो भविष्यद्वक्ता। அவன் சாத்தான் தேவனுடைய பிள்ளைகள் சோர்வடைந்து பின்வாங்கி போவதற்கு யாரையெல்லாம் பயன்படுத்துகிறார்? तो शैतान एक परमेश्वर का बच्चा थक कर पीछे जाने के लिए किसे इस्तेमाल करता है? ஒன்று, पहला, நம்முடைய குடும்ப நபர்களை நமக்கு விரோதமாக எழுப்பி விடுவார். हमारे परिवार के सदस्य कोई हमारे खिलाफ उठाएगा। குடும்பமே சேர்ந்து நமக்கு எதிராக கடந்து வரா. पूरा परिवार मिलकर हमारे खिलाफ आएगा। எப்பவுமே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா நம்முடைய குடும்பம் எழும்பி வரத்தான் செய்யும். हमेशा ही परमेश्वर के बच्चों के विरुद्ध उनका परिवार उठकर ही आएगा, ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள். क्योंकि हम परमेश्वर के बच्चे। அவர்கள்
உலகத்தார். वे दुनिया के हैं. Praise the Lord. Praise the Lord. அவங்க ஒண்ணு சேரத்தான் செய்வாங்க. वे आपस में एक होंगे ही. ஆனா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். लेकिन परमेश्वर हमारे साथ एक करके जान लेना है. எத்தனை பேர் நமக்கு விரோதமா வந்தாலும், कितने भी लोग हमारे विरोध आए, தேவன் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது, परमेश्वर हमारे पक्ष में जब तक है, அவர்கள் நம்மை ஒன்றும் செய்ய முடிவது இல்லை. वे कुछ भी नहीं कर सकते. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இரண்டாவது, दूसरा, நம்மை சோர்வடைய செய்வதற்கு தீர்க்கதரிசி எழுப்புகிறார். हम थकने के लिए, निराश होने के लिए भविष्यवक्ता को उठाता है. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஒரு 15 13 வருஷத்துக்கு முன்னாடி लगभग 13 साल पहले ஒரு தீர்க்கதரிசி என்கிட்ட வந்தாரு. एक भविष्यवक्ता मेरे पास आए. 2010 நீ ஊழியத்தை விட்டுட்டு ஊருக்கு போயிருவ அப்படினாரு. 2010वें साल में तू सेवकाई छोड़ के गांव भाग जाएगा. ஆனா எனக்குள் தேவனுடைய அழைப்பு இருந்துச்சு. लेकिन मेरे अंदर परमेश्वर की बुलाहट थी. அவர் சொன்னாரு ஊர்ல போய் ஊழியம் செய்வ அப்படின்னு. उन्होंने कहा कि तू गांव में जाके सेवकाई करेगा. என்ன சாகர வரைக்கும் மும்பைல ஊழியம் செய்யறதுக்கு தான் கர்த்தர் என்ன கொண்டு வந்தார் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. मैं मरने तक इस मुंबई शहर में सेवकाई करूंगा, इसीलिए परमेश्वर मुझे यहाँ लेकर आए करके भरोसा है मुझ में. அந்த தரிசனத்தையும் தேவனுடைய சத்தத்தையும் கேட்டு தான் இந்த மும்பைக்கு வந்தேனா. वो दर्शन और उस परमेश्वर की आवाज को सुनकर ही मैं इस मुंबई शहर आया. அவர் இன்டர்நேஷனல் ப்ராஃபட். वो तो इंटरनेशनल தீர்க்கதரிசி. भविष्यवक्ता. ஆமென். आमीन. ஆமென். आमीन. அவர் சொன்னார் 2010 போயிருவ அப்படின்னு. उन्होंने कहा कि 2010 में तू गांव चले जाएगा. 2010 எனக்கு கொடிய வியாதியும் வந்துச்சு. 2010 में मुझे कठोर बीमारी भी आई. ஆனா கர்த்தர் இதுவரைக்கும் மும்பையில கொண்டு வந்ததினால அப்படியே நிறுத்தி வைத்திருக்கிறார். लेकिन परमेश्वर अब तक मुंबई में लेकर आए, वैसे खड़ा रखे. ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்? क्यों आपको बता रहा हूं? சில நேரத்தில் ஊழியக்காரர்கள் மூலமாக கூட நீங்க சோர்வடையக்கூடிய வார்த்தைகள் வரும். कुछ समय सेवकों के द्वारा भी आप थक जाए, ऐसी बातें आएंगी. ஒன்றை தெரிந்து கொள்ளணும். एक बात जान लेना है, அழைத்தவர் உண்மை உள்ளவர். बुलाने वाला सच्चा है. நம்மை முடிவு பரியந்த நடத்துவார். हमें अंत तक चलाएगा. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அப்ப அந்த தீர்க்கதரிசி வந்து எதுக்காக அழைக்கப்பட்டான்? तो भविष्यवक्ता किसके लिए बुलाया गया? தேவ ஜனத்தை சபிப்பதற்காக. परमेश्वर के लोगों को श्राप देने के लिए. போன வாரத்துல உங்களுக்கு சொன்ன அது தெளிவா. पिछले हफ्ते से मैंने आपको साफ बताया था, யாரு சபிச்சாலும் कोई भी क्यों ना श्राप दे, நீ தேவ பிள்ளையா இருந்தா तू परमेश्वर का बच्चा है तो அந்த சாபம் உனக்கு வராது. वो श्राप तेरे पास नहीं आएगा. காரணம் कारण சபிப்பதற்கு தேவன் அதிகாரம் கொடுக்கவில்லை. श्राप देने के लिए परमेश्वर अधिकार नहीं दिए. யாக்கோபு கழுத நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. याकूब के पत्री में कहा गया है, துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து வரக்கூடாது. स्तुति करना और श्राप देना ये दोनों एक ही होठ से नहीं आनी चाहिए. என்ன செய்யக்கூடாது? क्या नहीं? துதித்தலும் स्तुति करना, சபித்தலும். श्राप देना. இந்த நாவல இங்க வந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு ஆண்டவரை துதிக்கிறோம். यहाँ पर आकर इसी होठ इसी जुबान से हालेलुया स्तुति करते, வெளியே போன உடனே बाहर जाते ही இதே நாவல यही मुंह से நாசமா போவ. अरे तू नाश होगा, ஆமென். ஆமென். நீ எல்லாம் உருப்படுவியா अरे तू सुधरेगा क्या, அப்படின்னு சொல்றோம். ऐसा कहते. அப்ப ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். तो परमेश्वर से अंगीकार नहीं करेंगे. துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. स्तुति करना और श्राप देना एक ही होठ एक ही मुंह से नहीं आना चाहिए करके परमेश्वर कहे. ஆமென். आमीन. பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க. बगल वाले का हाथ पकड़कर बोलिए, வாழ்க்கையில ஒருத்தரையும் சாகும் வரைக்கும் சபிக்கவே கூடாது. जिंदगी में मरते दम तक किसी को भी श्राप मत दीजिए. சிலருக்கு ஒரு சந்தேகம் வர்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. कुछ को कुछ संदेह आ रहा है, मुझे एहसास हो रहा है. அப்ப பிள்ளைகளை பார்த்து எருமை மாடுன்னு எல்லாம் சொல்லாம பாஸ்டர், तो अपने बच्चों को देख के बैल लेकर के बोल सकते हैं क्या அப்படி पास्टर? யாரோ மனசுல யோசிக்கிற மாதிரி என் மைண்ட்ல வருது. அப்படி तो कोई तो मन में ऐसा सोच रहा है करके मेरे मन में आ रहा है. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. நீ எருமை மாடுனா அது எருமை மாடா இருக்கும். अरे तू भी गाय बैल है तो वो भी गाय बैल ही रहेगा. எருமை மாடு தானே எருமை மாடை பெத்து போடும். एक बैल ही तो दूसरे बैल को जन्म देगा. बराबर இல்லையா? बराबर ना? சரியா இல்லையா? ठीक ना? சரி குரங்கு, कुछ कहते बंदर, குரங்கு தான் குரங்க பெத்து போடும். बंदर ही बंदर को जन्म देगा. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. ஹalleluya. हालेलुया. இதெல்லாம் சொல்லக்கூடாது. ये सब नहीं कहना है. கர்த்தர் நமக்கு தந்த அருமையான யாம் பிள்ளை. परमेश्वर मेरे को दिया हुआ बहुत बढ़िया मेरा बच्चा. वो जानवर नहीं इंसान है वो भी.
அது மிருகம் இல்ல, அது ஒரு மனுஷன். ஆமென். आमीन. விளங்குச்சா உங்களுக்கு? समझ में आया आपको? சரி, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா கடந்து போலாம். तो आज परमेश्वर के वचन की ओर जाएंगे. இன்றைக்கு நாம் என்னாகமத்தின் புத்தகம் 22 அதிகாரம் 5 முதல் 35 வசனங்கள் உள்ள காரியங்கள் நம்ம தியானிக்க போறோம். आज हम गिनती के पुस्तक के 22वें अध्याय के 35 वचन से ध्यान करेंगे. இந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். तो इस जगह पर क्या होता है करके मैं आपको बताता हूँ. மோவாபின் ராஜா, मोआब का राजा, அவனுடைய பேர் பாலாக் அப்படின்னு நான் சொன்னேன். उसका नाम मैंने कहा था कि बालाक है. அவன் என்ன செய்கிறான்? वो क्या करता है? இந்த யமன் ஸ்தோத்திரம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக ये इस्राएली लोगों को श्राप देने के लिए பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை அழைக்க போகிறான். बिलाम नामक भविष्यद्वक्ता को बुलाने जाता है. அவன் அழைப்பதற்கு ஆட்களை அனுப்புகிறான். उसे बुलाने के लिए लोगों को भेजता है. இந்த சம்பவத்தை சொல்லிட்டு நான் பிறகு வரேன். इस संभव इस घटना को बताकर मैं आता हूँ. அப்ப ஆட்கள் போகிறார்கள். तो लोग जाते हैं. யமன் மோவாப் தேசத்திலிருந்து பிலேயாம் இருக்கக்கூடிய ஊர் मोआब देश से लेके जहां पर बिलाम रहता है उस गांव तक கிட்டத்தட்ட 500 முதல் 600 மைல் தூரம், तकरीबन 500 से लेके 600 मील दूरी है. கிட்டத்தட்ட 800-900 கிலோமீட்டர், तकरीबन 800-900 किलोमीटर. அப்ப ஒரு முறை இங்க இருந்து அவங்க பிரயாணப்பட்டு போகணும்னா 20 நாள் ஆகும். तो एक बार यहाँ से वहां तक जाने के लिए 20 दिन लगते हैं. அப்ப இந்த மோவாபின் ராஜாகிய பாலாக் तो ये मोआबी देश का राजा बालाक பிலேயாமை அழைப்பதற்கு बिलाम को बुलाने के लिए தன்னுடைய தேசத்தில் உள்ள முக்கியமான ஆட்களை அனுப்புகிறார். अपने देश के मुख्य श्रेष्ठ लोगों को भेजता है. 20 நாள் பிரயாணம் பண்ணி 20 दिन का यात्रा कर பிலேயாமுடைய வீட்டுக்கு போய் சேர்கிறார்கள். बिलाम के घर पहुंचते हैं. பிலேயாமிடத்தில் சொல்லுகிறார்கள், बिलाम से कहते हैं, யமன் எகிப்திலிருந்து ஒரு கூட்டம் ஜனங்கள் வருகிறது. मिस्र देश से एक झुंड लोग आ रहे हैं. அவர்கள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. वे साधारण नहीं है. அவர்கள் எந்த தேசத்துக்குள் போனாலும் அந்த தேசத்தை அவர்கள் அழித்து விடுகிறார்கள். वो जिस किसी देश में जाते हैं उस देश को नाश कर देते हैं. அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடுகிற கூட்டம். वे पृथ्वी की चौड़ाई को ढक लेते हैं. ஆகவே நீர் வந்து அவர்களை சபிக்க வேண்டாம். इसीलिए आप आकर उन्हें श्राप दो. யமன் அப்பொழுது ஒருவேளை तब हो सकता है நாங்கள் அவர்களை முறியடித்து விடலாம், हम उन्हें हरा सकते हैं, அவர்களை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் उन्हें इस देश से भगा सकते हैं. அப்படின்னு சொல்லி वैसा कहकर இந்த பிலேயாமை அழைத்து வரும்படி ஆட்களை அனுப்புகிறார். इस बिलाम को ले आने के लिए लोगों को भेजता है. யமன் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். 7வது வசனம் சொல்கிறது, अच्छे से ध्यान दीजिए. 7वां वचन कहता है, மோவாபின் மூப்பரும் मोआब के पुरनिय, மீதியானியர் மூப்பரும் मीदियानियों के भी पुरनिय குறி சொல்லுவதற்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பிலேயாமிடத்தில் போய் பாலாக்கின் வார்த்தைகளை அவர்களுக்கு சொன்னார்கள். भावी कहने के लिए जो दक्षिणा जो दाम है उसे लेकर बिलाम के पास पहुंचकर बालाक की बातें कह सुनाई. ஆமென். आमीन. மோவாபியர்கள் தேவனை அறிந்தவர்கள் அல்ல, मोआबी लोग परमेश्वर को नहीं जानते थे, ஆனால் लेकिन பிலேயாம் தீர்க்கதரிசி கர்த்தருடைய தீர்க்கதரிசி. बिलाम भविष्यद्वक्ता परमेश्वर का भविष्यद्वक्ता. அவர் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார் என்பது தெரியும். वो भविष्यवाणी कहते करके पता है. ஆமென். आमीन. ஆகவே इसीलिए மோவாபியர்கள் मोआबी लोग குறி சொல்லுவதற்கான கூலி, जो भावी कहते हैं ना उसके लिए जो दक्षिणा जो कूली है, அப்ப பிலேயாமை அவர்கள் தேவனுடைய தீர்க்கதரிசியாய் கருதவில்லை, तो बिलाम को परमेश्वर का भविष्यद्वक्ता करके नहीं समझे, ஒரு குறி சொல்லக்கூடியவனாக மந்திரவாதியாக அவர்கள் எண்ணுகிறார்கள். एक भावी कहने वाला एक जादू मंत्र करने वाला करके वो समझते हैं. ஆகவே இவர்கள் கூலியை எடுத்துக்கொண்டு பிலேயாமிடத்தில் போகிறார்கள். इसीलिए वे उसका कूली पैसा दक्षिणा जो है वो लेकर उसके पास जाते हैं. பிலேயாம் என்ன சொல்கிறான்? बिलाम क्या कहता है, இன்னைக்கு ராத்திரி என் வீட்டுல தங்கி இருங்க, आज की रात तुम यहीं पर रुको, கர்த்தர்ட்ட நான் விசாரிக்கிறேன், परमेश्वर से मैं पूछता हूँ, அவர் சொல்லுகிறபடி செய்றேன். वो जैसा कहेंगे मैं करूंगा. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் என்ன சொன்னார்? परमेश्वर क्या कहे, பிலேயாமே बिलाम நீ அவங்க கூட போக கூடாது. तो उनके संग मत जा. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. அவர் இஸ்ரவேலை நீ சபிக்க கூடாது. हाँ, इस्राएलियों को तो श्राप मत दे. Praise the Lord. Praise the Lord. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று சொன்னார். इस्राएली आशीष प्रजाएं करके कहे. அப்ப பிலேயாம் காலையில எழும்பினா तो बिलाम सवेरे उठा, அந்த ஜனங்களை பார்த்து சொன்னா, வந்தவங்களை பார்த்து சொன்னா, उन आए हुए लोगों को देखकर कहा, கர்த்தர் சொல்றாரு நான் வரக்கூடாதுன்னு சொல்றாருப்பா. परमेश्वर कहते
थे कि मैं तुम्हारे साथ नहीं आऊं, அதனால நான் வரமாட்டேன்னு சொல்லி அனுப்பிட்டான். इसीलिए मैं नहीं आऊंगा करके उन्हें भेज दिया இவர்கள் புறப்பட்டு போனார்கள். और ये निकल कर गए. மோவாபின் ராஜா பாலாக்கிடத்தில் இந்த விஷயத்தை சொல்கிறார்கள். मोआब देश की राजा बालाक से इस विषय को बताते हैं. பாலாக் என்ன செய்கிறான்? बालाक क्या कहता है? மறுபடியும் தேசத்தில் மிகவும் முக்கியமானவர்களை அனுப்புகிறார். फिर से देश के बहुत ही मुख्य लोगों को भेजता है. கனம் பொருந்தினவர்களை அவன் அனுப்புகிறார். आदर के योग्य लोगों को भेजता है. அவர்கள் மறுபடி பிரயாணம் பண்ணி பிலேயாமிடத்தில் வருகிறார்கள். वे फिर से यात्रा करके बिलाम के पास आते. அவங்க வந்து சொல்றாங்க, वे आकर कहते हैं, நீர் எங்க கூட வர வேண்டும், आपको हमारे साथ आना है ராஜா உங்களை மிகவும் கனம் பண்ணுவார். और राजा आपकी बहुत प्रतिष्ठा करेंगे. Praise the Lord. Praise the Lord. அந்த ஜனங்களை வந்து சபிக்க வேண்டும் என்று சொல்கிறார். और आकर उन लोगों को श्राप देना है कर कर. ஆமென். ஆமென். இந்த பிலேயாம் என்ன செய்கிறான்? ये बिलाम क्या करता है? மறுபடியும் ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறான். फिर से परमेश्वर से पूछता है, இன்னைக்கு ராத்திரி தங்கி இருங்க, आज की रात तुम लोग यहाँ पर रुको, நான் ஜெபம் பண்றேன், मैं प्रार्थना करता हूँ. கர்த்தர் என்ன சொல்றாரு परमेश्वर क्या कहते हैं அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு உட்கார்றான். ऐसा कहकर पूछने के लिए बैठता है. ஜெபம் பண்றான், ஆண்டவரே நான் போலாமா போலாமா போலாமா. और ये प्रार्थना कर रहा है कि परमेश्वर मैं जाऊं कि नहीं, जाऊं कि नहीं, जाऊं कि नहीं. முதல் தடவை கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? जब पहली बार पूछा तो परमेश्वर ने क्या कहे? போக போக मत जा, கூடாது. मत जा. ரெண்டாவது தடவை சொன்னாரு, दूसरी बार कहे, நீ போ, तू जा, நீ तू போ. जा. இப்பதான் நமக்கு சம்பவம் நடக்குது. अभी हमारा घटना हो रहा है. இப்ப இவங்க கூட போறான், अभी इनके साथ जा रहा है, கழுதைக்கு மேல ஏறி உட்கார்ந்து போறான். गधे के ऊपर बैठकर जा रहा है வேலைக்காரங்க ரெண்டு பேர் போயிட்டு இருக்காங்க. और उसके साथ में दो सेवक जा रहे हैं. கழுதை போயிட்டு இருக்கிற நேரத்துல गधा जाते समय में பைபிள் சொல்லுது, बाइबल कहता है, கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தோடு பிலேயாமுக்கு எதிரே நின்றார். परमेश्वर का स्वर्गदूत हाथ में लिए हुए तलवार के साथ उसके सामने खड़ा है. எல்லாம் கவனிச்சுக்க, अच्छे से ध्यान दीजिए. ஆண்டவர் தான் போச்சனாரு, परमेश्वर ने कहा जा, ஆண்டவர் தானே போச்சனாரு, परमेश्वर ने कहा ना कि जा, அப்படித்தானே? वैसा ही ना. ஆனா இவன் போகும்போது लेकिन ये जाते समय உருவின பட்டயத்தோட பிலேயாமுக்கு எதிரே நிக்கிறார். तलवार में हाथ में तलवार लिए हुए एक स्वर्गदूत खड़ा है विरोध में. அது பிலேயாம் பார்க்க முடியல, उससे बिलाम देख नहीं सका, கழுதை பார்த்துச்சு. गधा देखा. இவன் ஏறி போகிற கழுதை பார்த்துச்சு. ये जिसको लेकर जा रहा था उस गधे ने देखा. கழுதை பார்த்து வழியை விட்டு விலகி வயல்வெளிக்குள்ளால போகுது. गधा इसे देखकर रास्ता भटक कर खेतों के रास्ते से जाने लगी. கழுதையை திருப்புறதுக்கு பிலேயாம் கழுதையை அடிக்கிறான். उस गधे को वापस रास्ते में लाने के लिए बिलाम उस गधे को मारता है. கர்த்தருடைய தூதன் என்ன செய்தாரு? परमेश्वर के स्वर्गदूत ने क्या किया? ரெண்டு பக்கம் மதில் சுவர் உள்ள இடத்தின் நடுவுல வந்து நிக்கிறார். अब दोनों तरफ दीवार है, उसके बीच में लोग जा रहे, उसके सामने आके खड़े. ரெண்டு பக்கம் மதில் சுவர், दोनों तरफ दीवार है. இப்ப இந்த கழுதை இப்படி தான் போணும். अब इस गधे को ऐसे ही जाना है. இவன் தூதன் உருவின பட்டயத்தோட இங்க வந்து நிக்கிறான். और स्वर्गदूत हाथों में तलवार लिए हुए सामने खड़ा है. கழுதை பார்த்துச்சு, गधे ने देखा, அங்கேயும் போக முடியாது, பின்னாலேயும் போக முடியாது. गधा देखा कि आगे भी नहीं जा सकते, पीछे भी नहीं जा सकते. பிலேயாமுடைய கால சவரோட ஒரு தேய்ப்பு தேய்க்குது. और उस बिलाम के पैर को जो उस दीवार में घिस देती है. கதை சொல்லல, பைபிள் உள்ள வசனத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். मैं कहानी नहीं बता रहा, बाइबल के वचन को बता रहा हूँ. Praise the Lord. Praise the Lord. பிலேயாமுக்கு கோபம் வந்துச்சு. बिलाम को गुस्सा आया. பைபிள் சொல்லுது அவன் அடிச்சான். बाइबल कहता है उसने मारा. Praise the Lord. Praise the Lord. அவன் தடினால அடிச்சான். छड़ी से मारा ஹேவன் ஸ்தோத்திரம், கழுதை படுத்துக்கிட்டது. और गधा लेट गया. ஹேவன் அப்பதான் கழுதை பேச ஆரம்பிக்குது. तभी वो गधा बोलने लगा. ஆமென். ஆமென். என்ன சொல்லுதுன்னா, क्या कहता है? ஹேவன் ஸ்தோத்திரம், நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன்? 28வது வசனம். 28 वचन में कहता है गधा, आप मुझे 3 बार मारने के लिए मैंने क्या किया? அப்ப 29வது வசனம் சொல்லுது, तो 29 वचन कहता है, பிலேயாம் கழுதையை பார்த்து சொன்னா, बिलाम ने गधे से कहा, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். ये तुम मुझसे नटखटी कर रही है. Praise the Lord. Praise the என் Lord. கையில ஒரு பட்டயம் மட்டும் இருந்துனா இப்போ உன்னை கொண்டு போட்டுப்பேன் அப்படினா. मेरे हाथ में सिर्फ एक तलवार होता तो अभी तुझे गधे में काट देता. கழுதை சொல்லுது, गधा कहता है, எப்ப இதுவரைக்கும் நீ என் மேல ஏறி வந்தியே, अरे अभी तक तू मेरे ऊपर चढ़ के सवारी किया, என்னைக்காவது நான் இப்படி செய்திருக்கனா? किसी दिन मैंने ऐसा किया है क्या? அவன் சொன்னா இல்ல. उसने कहा नहीं. அப்போ பிலேயாமுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். तब परमेश्वर बिलाम की आंखों को खोले. வழியிலே உருவின பட்டயத்தோடு நிற்கிற தூதனை கண்டார். रास्ते में मियान से एक
हाथ में लिए हुए तलवार से खड़े एक स्वर्गदूत को देखा। இப்போ உங்களுக்கு சம்பவம் புரிஞ்சுட்டா இல்லையா? अभी आपको घटना समझ में आई? மறுபடியும் கொஞ்சம் சிம்பிளா சொல்லி பாறேன். फिर से आसान रूप में बताता हूँ। முதல்ல ஜெபம் பண்றான். पहला प्रार्थना करता है। ஆண்டவர் சொல்றாரு போவாத, அவன் கூட போவாத. परमेश्वर कहते तो उनके साथ मत जा। ஆமா, ரெண்டாவது ஜெபம் பண்றான். दूसरी बार प्रार्थना करता है। போன்னு சொல்றாரு. परमेश्वर कहते जा। கழுதைக்கு மேல ஏறி போறான். गधे के ऊपर चढ़ के सवारी करके जा रहा है। ஆண்டவர் அவனுக்கு எதிரே பட்டயத்தோட நின்று கொண்டிருக்கிறார். परमेश्वर और उसके विरोध तलवार लिए हुए खड़े। கழுதை பார்த்து விலகி போகுது. वो गधा देख के हट के जा रहा है। அடிக்கிறான். उस गधे को मारता है। கழுதையை வழியில கொண்டு வரான். गधे को रास्ते में लेकर आता है। தூதன் நிறைய எதிர்க்க நிக்கிறான் பட்டயத்தோட. और स्वर्गदूत तलवार लिए हुए सामने खड़ा है। கழுதைக்கு போக வழி இல்லாம ஏமன் கழுதை என்ன பண்ணுச்சுன்னா பிலியாமுடைய காலை சவரோட தேய்ச்சிட்டது. गधे को आगे जाने का रास्ता नहीं था, इस वजह से गधे ने दीवार में बिलाम के पैर के साथ घिस दिया। இப்ப நம்ம கேள்வி, अब हमारा सवाल என்ன தெரியுமா? क्या मालूम है? क्या ஆண்டவர் தானே போ சொன்னாரு. परमेश्वर ने जाने के लिए कहा ना? பிறகு எதுக்கு உருவின பட்டயத்தோட பிலியாம கொல்ல வந்தார்? फिर क्यों हाथों में तलवार लिए हुए खड़े रहकर उसे मारने के लिए आए बिलाम को? கரெக்ட் தானா? करेक्ट ना? சில நேரத்துல நம்ம இப்படி தானே சொல்லுவோம். कुछ समय हम भी तो ऐसे कहते। ஆண்டவர் தானே செய்ய சொன்னாரு. परमेश्वर ने तो करने के लिए कहा था। ஆண்டவர் தானே போ சொன்னாரு. परमेश्वर ने तो जाने के लिए कहा था। ஏன் எனக்கு பிரச்சனை? क्यों मेरे को परेशानी? கேட்டிருக்கீங்களா அப்படி? पूछियो क्या? நான் ஜெபம் பண்ணி தானே செய்தேன். मैंने तो प्रार्थना करके किया था। ஏன் எனக்கு பிரச்சனை? मेरे को क्यों परेशानी? ஏன் எனக்கு? मेरे को क्यों? விளங்கிச்சா உங்களுக்கு? समझ में आया आपको? ஒரு மாதிரி இருக்கறிய? थोड़ा अजीब से बैठे என் हो। கையில பட்டயம் ஒண்ணும் இல்ல. मेरे हाथ में तलवार सब नहीं है। பயப்படாம இருங்க. डरिए मत। நான் ஜெபம் பண்ணி தானே செய்தேன். मैं तो प्रार्थना करता हूँ। ஆண்டவர் தானே செய்ய சொன்னாரு. परमेश्वर ने तो करने के लिए कहा। பின்ன ஏன் பிரச்சனை? फिर क्यों परेशानी? அதுக்கு ஏன் பிலியாமுக்கு முன்னால ஆண்டவர் வந்து நிக்கணும்? उसकी वजह से बिलाम के सामने परमेश्वर को आके क्यों खड़ा होना ஏன் था? பட்டயத்தோட நிக்கணும்? क्यों तलवार लिए हुए खड़ा होना था? ஆண்டவரே, परमेश्वर ரெண்டாவது நாள் ஜெபம் பண்ணி நீங்க தானே போ சொன்னீங்க. दूसरा दिन प्रार्थना करने के बाद आप ही ने तो कहा कि तू जा उनके साथ। பிறகு என்ன கொல்றதுக்கு ஏன் வரணும்? फिर क्यों आप मुझे मार डालने आए? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இதுதான் இந்த வாரமும் அடுத்த வாரமும் பிரசங்கம். यही ये हफ्ते और अगले हफ्ते का संदेश। Hallelujah. Hallelujah. பிலியாமை ஆண்டவர் ஏன் கொல்ல வந்தார்? तो बिलाम को परमेश्वर क्यों मारने आए? ஜெபம் பண்ணி தான் முடிவெடுத்தாங்க. अरे प्रार्थना करके फैसला किया। ஆனாலும் பிலியாமுக்கு விரோதமாய் கர்த்தர் ஏன் வந்தார்? फिर भी बिलाम के विरुद्ध परमेश्वर क्यों आए? பிலியாம் யார்? बिलाम कौन? கர்த்தருடைய தீர்க்கதரிசி. परमेश्वर का भविष्यद्वक्ता। யாரு? कौन? யாரு? कौन? யாரு? कौन? கர்த்தருடைய परमेश्वर का தீர்க்கதரிசி. भविष्यद्वक्ता। ஆமென். आमीन। நான் சொன்னேன் கர்த்தருடைய பிள்ளை. मैं कहता हूँ परमेश्वर का बच्चा। அவன் ரட்சிக்கப்பட்டவன். वो उद्धार पाया हुआ। ஆண்டவருக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவன். परमेश्वर के लिए अपने जीवन को समर्पण किया। அபிஷேகம் பெற்றவன். अभिषेक पाया। ஆராதனைக்கு வரக்கூடியவன். आराधना के लिए आता है। இயேசுவை நேசிக்கக்கூடியவன். यीशु से प्रेम करने वाला। அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. हालेलुया। அவன் இவனையும் ஆண்டவர் கொல்ல வரணும். इससे क्यों परमेश्वर मारने के लिए आए? இவன் செய்த தவறுகள் என்ன? इसने क्या गलती किया? ஆமென். Amen. ஹalleluya. हालेलुया। இவன் ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி. ये एक परमेश्वर का भविष्यद्वक्ता। மோவாபின் ஜனங்கள், मोआबी लोग, மோவாபின் முப்பரும் அம்மோனியரின் முப்பரும் मोआब के पुरनिये और अम्मोनी के पुरनिये இந்த தீர்க்கதரிசியுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். इस भविष्यद्वक्ता के घर पर आ रहे हैं। எதுக்கு வர்றாங்க? किसके लिए आ रहे हैं? நீர் எங்களோடு வரணும். आपको हमारे साथ आना है। இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும். इस्राएली लोगों को श्राप देना है। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। இவன் ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி. ये एक परमेश्वर का भविष्यद्वक्ता। இவன் ஒரு கர்த்தருடைய பிள்ளை. ये एक परमेश्वर का बच्चा। இவன் ஸ்தோத்திரம். இப்ப வந்தவங்க யாருன்னா अब जो आए वो कौन है? மோவாபியரும் அம்மோனியரும். मोआबी और अम्मोनी। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान இந்த दीजिए। மோவாபியர்கள் யார் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ये मोआबी कौन है करके आपसे कहता हूँ। சபிக்கப்பட்ட சந்ததியா. श्रापित वंश। ஆமென். आमीन। மோவாபியர் லோத்தின் முதல் பிள்ளையுடைய சந்ததி. मोआबी लोग लूत के पहली बेटी के वंश। ஆமென். Amen. லோத்து சோதோம் குமாராவிலே குடியிருக்கிறான். लूत सोदम और गुमरा में रहता है। சோதோம் குமாரா ஜனங்கள் மிகவும் பாவம் செய்தபடினாலே सोदम और गुमरा के शहर के लोग बहुत ही पाप के इस वजह से சோதோம் குமாரா பட்டணத்தை ஆண்டவர் அழிக்க தீர்மானம் பண்ணினார். सोदम और गुमरा के शहर को परमेश्वर नाश करने का फैसला किए। லோத்துவும் லோத்துடைய பிள்ளைகளும் லோத்துவின் குடும்பமும் பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள். लेकिन लूत और उसके बच्चे उसके परिवार पवित्र जीवन जिए। ஆகவே इसीलिए துன்மார்க்க
துன்மார்க்கரோடு சேர்த்து இந்த பரிசுத்தவானாகிய லோத்துவின் குடும்பத்தை ஆண்டவர் அழிக்க தீர்மானம் பண்ணவில்லை. इसीलिए दुष्ट लोगों के साथ ये पवित्र लूत के परिवार को नाश करने का परमेश्वर फैसला नहीं किए. ஆண்டவர் லோத்துவை லோத்துவுடைய குடும்பத்தையும் அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு வந்தார். परमेश्वर लूत और उसके परिवार को सोदम गुमोरा के शहर से बाहर लेकर आए. இவங்களை வெளியே கொண்டு வந்த பிறகு சோதோம் கொமோரா பட்டணத்தை ஆண்டவர் அழித்தார். इन्हें बाहर लेकर आने के बाद सोदम और गुमोरा के शहर को नाश किए. வெளியே கொண்டு வந்த பிறகு ஆண்டவர் லோத்தை பார்த்து சொன்னார், बाहर लेकर आने के बाद परमेश्वर लूत से कहे, பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாது. तू पीछे मुड़ के मत देख. திரும்ப சோதோம் கொமோரா பட்டணத்தை பார்க்க கூடாது. पीछे मुड़ के उस सोदम और गुमोरा के शहर को मत देख. மலைக்கு ஓடிப்போ, நான் காண்பிக்கிற மலைக்கு ஓடிப்போ. मैं जो पहाड़ तुझे बताऊंगा उस पहाड़ में तू दौड़ कर जा. ஆமென். आमीन. ஹல்லேலூயா. हालेलुया. இப்போ என்ன நடக்குதுன்னா, अब क्या हो रहा है? இவன் ஓடிக்கொண்டே இருக்காங்க. ये लोग दौड़ रहे हैं. திடீர்னு லோத்துவின் மனைவிக்கு ஒரு ஆசை. अचानक लूत की पत्नी को एक इच्छा. சம்பாதிச்ச சொத்தை முழுசும் சோதோம் கொமோரால விட்டுட்டு வந்துட்டனே. हर एक कमाया हुआ जो भी जायदाद संपत्ति है वो सब तो सोदम में छोड़ के आ रहे. ஒண்ணுமே எடுக்கலையே. हमने तो कुछ भी नहीं उठाया. ஆடு மாடு போச்சு, गाय बैल बकरी गई, நான் சம்பாதிச்ச எல்லாம் போச்சு. मैंने कमाया हुआ सोने गहने सब चले गए. Praise the Lord. Praise the Lord. பணம் போச்சு, पैसे गए, வீடு போச்சு. घर गया. ஐயோ, हाय, ஒருக்கா திரும்பி பார்த்தேன், அது என்ன ஆகுது, இருக்குதா இல்லையா? एक बार मुड़ के देख लेती हूँ कि क्या हो रहा है, वो है कि नहीं. பைபிள் சொல்லுது, அவ திரும்பி பார்த்தா. बाइबल कहता है कि இன்னைக்கு वो வரைக்கும் मुड़ இன்னைக்கு வரைக்கும் அவ உப்பு தூணா தான் நின்னுட்டு இருக்கா. बाइबल कहता है वो मुड़ के देखी और आज के दिन तक नमक का खंबा बनकर खड़ी है. இன்னைக்கும் போகிறவங்க பார்த்துட்டு வர்றாங்க. आज भी जाने वाले लोग देख के आते हैं. Praise the Lord. Praise the Lord. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़ कर கர்த்தர் बोलिए, சொன்னா சொன்னபடியே செய்யலனா உப்பா மாறி போயிரும். परमेश्वर जैसे कहे वैसा नहीं करेंगे तो नमक के खंबे जैसा बन जाएंगे. அல்லேலூயா. हालेलुया. ஓகே, இப்போ லோத்துவின் மனைவி உப்பு தூண் ஆயிட்டா. अब लूत की पत्नी नमक का खंबा बन गई. இப்போ லோத்துவுக்கு ரெண்டே ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் தான். अब लूत को दो बेटियां, ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகல. दोनों की शादी नहीं हुई. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் சொன்னார், மலைக்கு ஓடிப்போ. परमेश्वर कहे कि पहाड़ पे दौड़ जा. லோத்து பரிசுத்தவன் தான். लूत पवित्र, ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியல. लेकिन परमेश्वर की बात को नहीं माना. சோதோம் கொமோரால இருந்து வெளியே வந்துட்டான். सोदम गुमोरा से बाहर आ गया, ஆனா அடுத்து கீழ்ப்படியல. लेकिन अगला बात नहीं माना. Praise the Lord. Praise the Lord. மலைக்கு போன்றா. पहाड़ पे ஆண்டவர் जाकर சொன்னார், மலைக்கு போ. परमेश्वर कहते पहाड़ पे जा. சொல்றான், ஆண்டவரே மலைக்கெல்லாம் போக முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். इसने कहा परमेश्वर पहाड़ में सब नहीं जा सकते, वहां पर बहुत कष्ट है எனக்கு ரெண்டு பொட்ட பிள்ளைகள் இருக்கு. और मेरे को ऊपर से दो बेटियां हैं. மலைக்கு போயெல்லாம் இருக்க முடியாது ஆண்டவரே. पहाड़ पे जाके सब मैं नहीं रह सकता. Praise the Lord. Praise the Lord. அப்ப கேட்க, எங்க தான் உனக்கு போகணும்? तो उन्होंने पूछा तुझे कहाँ जाना है? அந்த சமபூமிக்கு போறான் ஆண்டவரே. उस मैदान है ना, उधर जाता हूँ मैं. ஆண்டவர் பெர்மிஷன் கொடுத்தார், போ தல. परमेश्वर ने कहा ठीक है तू जा उधर. பைபிள் சொல்லுது, बाइबल कहता है அங்க போய் அவனால சமாதானமா இருக்க முடியல. वहां पर जाके वो शांति का जीवन जी नहीं सका. போய் தல தான் இன்னைக்கு நமக்கு மெசேஜ். ये जा वही जो है आज का संदेश है. ஆமென். आमीन. போ, जा, நீ கேட்ட மாதிரி போ. तू जो मांगो जा तू. போனா அவன் அங்க சந்தோஷமா இருக்க முடியல. वहां गया लेकिन वो खुशी के साथ नहीं रहा. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. நல்ல கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए. சந்தோஷமா இருக்க முடியாதனால மறுபடி ஆண்டவர் சொன்ன மாதிரி மலைக்கு, முதல் சொன்னார்ல ஆண்டவர், அது மாதிரி மலைக்கு போறான். देखिए वहां पर शांति के साथ नहीं रह सका, इस वजह से पहले परमेश्वर ने कहा ना पहाड़ पे जा, तो वैसे वो पहाड़ पे जाता है. அங்க இருந்துட்டு இருக்காங்க. वहां पर रह रहे. இப்ப அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. अब दीदी और बहन बात कर रहे. ரெண்டு பேருக்கும் வயசாயிட்டுமா. हम दोनों का उम्र हो चुका है. இனி இந்த இடத்துல ஒரு பையனும் இங்க இல்ல கல்யாணம் பண்றதுக்கு. अब इस जगह पर कोई भी लड़का नहीं है शादी करने के लिए. மலையில ஒருத்தரும் கிடையாது. पहाड़ पर कोई नहीं है அப்பனுக்கு பொண்டாட்டியும் இல்ல. और पिता के लिए पत्नी भी नहीं है. அவளும் வழியில் நாசமா போயிட்டா. वो भी बीच रास्ते में नाश हो गई, உப்பு தூண் ஆயிட்டா. नमक का खंबा बन गई. அதனால இனி நம்மள கல்யாணம் பண்றதுக்கு ஒருத்தனும் இல்ல. इसलिए अभी हमसे ब्याह करने के लिए कोई नहीं. பைபிள்ல இருக்கு அந்த வசனத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். बाइबल में वही वचन को मैं आपको बता रहा हूँ. ஆதியாகமம் 19 அதிகாரம் 38 முதல் கீழே உள்ள வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. 33 முதல் 38. उत्पत्ति के 19वें अध्याय के 33वें वचन से वो कहा गया है. மூத்தவள் என்ன செய்தா? बड़ी बेटी क्या की? தகப்பனுக்கு நல்ல குடிக்க கொடுத்தா. पिता को अच्छे से पीने के लिए दी. நல்ல குடிக்க கொடுத்து अच्छा पीने के लिए देकर தகப்பனோடு உறவு கொண்டாள். पिता के साथ संबंध रखी. அவள் ஒரு பிள்ளை பெற்றாள். वो एक बच्चे को जन्म दी. அவளுக்கு தான் மோபாப் என்கிற சந்ததி உருவாயிற்று. उसी के लिए मोआब करके वंश उत्पन्न हुए. தவறான உறவின் மூலம் பெற்றெடுத்த சந்ததி தான் இந்த மோவாப்.
गलत रिश्ते के द्वारा जो जन्म होकर आया वही ए मोआब। அவ வந்து தங்கச்சிட்டு சொல்றா, और बहन आकर क्या कहती है, நேத்துக்கு இப்படி நடந்துச்சு, कल के दिन ऐसा हुआ, இன்னைக்கு அப்பாவுக்கு கொடுப்போம், आज भी पिता को पीने देंगे, நீ போய் படுத்துக்க. तू जाके लेट जा। அவ மூலமாய் பெற்றெடுத்த சந்ததி தான் அம்மோன். उसके द्वारा जो जन्म हुआ बेटा ही अम्मोन। அதனால தான் ஆண்டவர் சொன்னார், इसीलिए परमेश्वर ने कहा மோவாபியரும் அம்மோனியர்களும் मोआबी और अम्मोनी 10 தலைமுறைக்கு கூட ஆலயத்தின் வாசல்ல கால் வைக்க கூடாதுன்னார். 10 पीढ़ी तक भी कलीसिया के द्वार में पाँव नहीं रखने चाहिए। அப்ப சபிக்கப்பட்ட சந்ததி தான் மோவாப். तो श्रापित वंशी मोआब। அல்லேலூயா. हालेलुया। இப்ப மோவாபியர்கள் தான் ये मोआबी लोग ही இஸ்ரவேலை சபிப்பதற்கு इस्राएलियों को श्राप देने के लिए தீர்க்கதரிசி ஆகிய பிலேயாமிடத்தில் போயிருக்கிறார்கள். भविष्यद्वक्ता बिलाम के पास गए। நல்லா கவனிச்சுங்க, மோவாபியர்கள் தான் यही मोआबी लोग ஏமன் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னா, क्या कर रहे हैं, ஏமன் இஸ்ரவேலை சபிப்பதற்கு इस्राएलियों को श्राप देने के लिए தேவனுடைய தீர்க்கதரிசி இடத்தில் போயிருக்கிறாங்க. परमेश्वर के भविष्यद्वक्ता के पास गए। அப்ப பிலேயாம் தீர்க்கதரிசி என்ன செய்திருக்கணும்? तो बिलाम भविष्यद्वक्ता को क्या करना चाहिए था, இவன் துன்மார்க்கன், ये तो दुष्ट व्यक्ति है, இவன் தேவனுக்கு பிரியமில்லாதவன், ये परमेश्वर के प्रिय नहीं है, இவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ये परमेश्वर के द्वारा श्रापित है। தீர்க்கதரிசி என்ன சொல்லிருக்கணும்? भविष्यद्वक्ता को क्या कहना चाहिए था, எலனியாம் வீட்டு வாசல்ல கால் வைக்காதேன்னு சொல்லிருக்கணுமா, சொல்லிருக்க கூடாதா? अरे उठकर तुम मेरे घर के दरवाजे पे पाँव मत रख करके बोलना चाहिए था ना। ஆமென். आमीन। தவறான உறவின் மூலமாய் பிறந்த சந்ததியா, गलत रिश्ते के द्वारा जन्म होकर आए वे वंश, அவனை ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளவில்லை. उससे परमेश्वर ही अंगीकार नहीं किए। Praise the Lord. Praise the Lord। ஆண்டவர் சொல்லிட்டார், 10 தலைமுறைக்கு கூட நீ என் சர்ச்சில் வரக்கூடாதுடா அப்படின்ட்டாரு. परमेश्वर ने कहा 10 पीढ़ी तक भी तो मेरे चर्च कलीसिया के अंदर नहीं आना चाहिए करके। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। நல்லா கவனிச்சுங்க, अच्छे से ध्यान दीजिए। ஒரு துன்மார்க்கன், एक दुष्ट व्यक्ति ஏமன் ஸ்தோத்திரம் ஒரு தீர்க்கதரிசியுடைய வீட்டுக்கு போறான். एक भविष्यद्वक्ता के घर पर जाता है। அவன் வீட்டுக்குள்ளால வரும்போதே அவன் சொல்லிருக்கணும், वो घर के अंदर आते समय उसे कहना चाहिए था, ஏன் வீட்டுக்குள்ளால நீ வர்றதுக்கு நீ தகுதியற்றவன், मेरे घर के अंदर आने के लिए तो लायक नहीं है, என்னோடு வருவதற்கு தகுதியற்றவன், मेरे साथ तू चलने के लिए लायक नहीं है, நான் உன் கூட வரக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார்ல. मैं तेरे साथ नहीं आऊं करके परमेश्वर ने कहे ना। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। Hallelujah. हालेलुया। ஆண்டவர் வெறுக்கிற ஒரு கூட்டத்தோடு, तो परमेश्वर नफरत करने वाले एक झुंड के साथ, துன்மார்க்கமாய் பாவத்தில் வாழக்கூடிய ஒரு கூட்டத்தோடு, दुष्ट साख के साथ, पाप के साथ जीने वाले एक झुंड के साथ இந்த பிலேயாம் ஐக்கியம் கொள்கிறான். ये बिलाम संगति कर लेता है। என்ன செய்றான்? क्या कर लिया, முதல் நாள் வந்து கூப்பிடுறான்வன், पहला दिन आके बुलाते हैं। அவன் யாருன்னு இவனுக்கு நல்லா தெரியும். वो कौन है करके इसको अच्छे से मालूम, மோவாபியன். मोआबी। ஏமன் ஸ்தோத்திரம் சபிக்கப்பட்டவன், हाँ वो श्रापित है, விக்கிரக ஆராதனைக்காரன், वो मूर्ति पूजा करता है, விபச்சாரக்காரன் அவன், व्यभिचार का काम करता வேசி है, கள்ளனவன். वो वेश्यपन का चोर है। ஆமென். ஆமென்। அவன் தேவனை ஆராதிக்கிறவன் அல்ல, वो परमेश्वर की आराधना करने वाला नहीं है, விக்கிரகத்துக்கு பலிபீடம் கட்டி ஆராதிக்கிறவன், वो मूर्तियों के लिए वेदी बांधकर उसकी आराधना करता है, விக்கிரகத்துக்கு தன் பிள்ளைகளை பலியிடக்கூடியவன். मूर्तियों के लिए अपने बच्चों की बलिदान चढ़ाता है। அப்படிப்பட்ட துன்மார்க்கன் என்று தெரிஞ்ச பிறகு கூட ऐसा दुष्ट व्यक्ति है, उसे जानने के बावजूद இந்த தீர்க்கதரிசி தன் வீட்டுக்குள் ஏற்றுக்கொண்டான். ये भविष्यद्वक्ता उन्हें अपने घर के अंदर ले लिया। அதனால தான் ஆண்டவர் இவன் புறப்பட்டு போகும்போது உருவின பட்டயத்தோடு எதிர்த்து நின்றார். इसीलिए परमेश्वर ये जब निकल कर जा रहा था तो उसके बीच रास्ते में तलवार लिए हुए हाथों में उसके सामना करने के लिए खड़े हुए। அதனால தான் பிலேயாமின் மேல தேவ கோபம் வர ஆரம்பித்தது. इसीलिए परमेश्वर का कोप बिलाम के ऊपर भड़का। ஹalleluya. हालेलुया। ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, उद्धार पाए परमेश्वर के बच्चे, நீ நானும் துன்மார்க்கரோடு சேரக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. तू और मैं दुष्टता करने वाले लोग के साथ ना मिले करके बाइबल कहता है। யாரு கூட சேரக்கூடாது? किनके साथ नहीं मिलना है? துன்மார்க்கனோடு சேர்ந்தா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? வருவார் ஆண்டவர் பட்டயத்தை எடுத்துக்கிட்டால் அப்படின்னு. दुष्टता के काम करने वालों के साथ हम जुड़ेंगे तो परमेश्वर आएंगे तलवार लिए हुए। சொல்ல நான் ஜெபம் பண்றேன் பாஸ்டர், आप कह सकते मैं प्रार्थना करता हूँ पास्टर, சர்ச்சுக்குலாம் போறேன் பாஸ்டர். चर्च में जाता हूँ पास्टर। சரிதான், ठीक है, ஆண்டவர் என்ன சொல்லிருக்காரு? परमेश्वर क्या कहेंगे? 1ஆம் சங்கீதத்தை வாசித்து பாருங்க. पहला भजन संगीता पढ़कर देखिए। துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாமலும் दुष्ट व्यक्ति के सलाह के अनुसार मत चल। மச்சல். मत चल। ஆமென். आमीन। துன்மார்க்கனோட சங்கீதம் 1. எங்கடா போன? போயிட்டியா பிள்ளையாமிட்ட நீயும்? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நல்லா கவனிச்சுங்க. अच्छे से ध्यान दीजिए। அவன் துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும்
दुष्टों की युक्तियों पर सलाह पर मत चलिए। என்ன செய்யக்கூடாது? क्या नहीं करना है? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, துன்மார்க்கனுடைய ஆலோசனையை கேட்காத. दुष्टों की सलाह को मत सुनिए। ஆமென். आमीन। யாருக்கு சலா கேட்கணும்? அப்ப किसका सलाह पूछना है? तो பரிசுத்தவான்களுடைய சலா. पवित्र लोगों की सलाह। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. Hallelujah। பாவிகளுடைய வழியில் நடவாமலும், पापियों के मार्ग में मत खड़े रहिए। பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், टट्टा करने वालों की मंडली में मत बैठिए। தேவனையும் தேவ சபையும் தேவனுடைய பிள்ளைகளையும் பரியாசம் பண்ணுகிறோம் பக்கத்துல நீ உட்காராத. परमेश्वर के लोग और अर्थ वचन। परमेश्वर के कलीसिया को जो टट्टा करते हैं उनके साथ मत बैठिए। கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிரு. परमेश्वर के वचन पे प्रिय रहे। பைபிள் என்ன சொல்லுது? बाइबल क्या कहता है? துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடக்க கூடாது. दुष्ट लोगों की सलाह के अनुसार मत चलिए। நடந்தா என்ன நடக்கும்? चलोगे तो क्या होगा? ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। துன்மார்க்கனுடைய ஐக்கியத்தை நம்ம வெறுக்கணும். तो दुष्टों की संगति को हमें नफरत करना है। ஏன் வெறுக்கணும்? क्यों नफरत करना है? நீங்களும் நானும் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். आप और मैं परमेश्वर के द्वारा अलग किए हुए लोग हैं। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்களும் நானும் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். बाजू वाले का हाथ पकड़ लीजिए। आप और मैं परमेश्वर के द्वारा अलग किए हुए लोग हैं। ஆமென். आमीन। அசுத்தத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை பிரிச்செடுத்துட்டாரு. अशुद्धता से परमेश्वर में अलग कर लिए। பாவத்திலிருந்து பிரிச்செடுத்துட்டாரு. पापों से अलग कर लिए। விக்கிரக ஆராதனையிலிருந்து ஆண்டவர் நம்மளை பிரிச்செடுத்துட்டாரு. मूर्ति आराधना से अलग कर लिए। உலகத்தின் வழிபாடுகளிலிருந்து ஆண்டவர் நம்மளை பிரிச்செடுத்துட்டாரு. दुनिया के रस्म और रीति से अलग कर लिए। இதிலிருந்தெல்லாம் ஆண்டவர் நம்மளை பிரிச்செடுத்து इन सब से परमेश्वर हमें अलग कर ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழுவதற்காக एक छाट कर निकाला हुआ जीवन जीने के लिए இயேசு அவருடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து यीशु उनके लहू से हमें शुद्ध कर பரிசுத்தவான்களோடு பரிசுத்த சபையோடு இணைத்திருக்கிறார். पवित्र भक्त और पवित्र कलीसिया के साथ शामिल किए। ஆமென். आमीन। மறுபடி நீ துன்மார்க்கனுடைய வலையில் ஐக்கியத்தில் விழுவதை தேவன் விரும்பவில்லை. तू दोबारा फिर से दुष्टों की जाल में गिरे, इसे परमेश्वर नहीं चाहते। ஏன் நீ துன்மார்க்கனோடு சேரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு? क्यों तू दुष्ट लोग के साथ मिल मत करके परमेश्वर कहते? நீ துன்மார்க்கனோடு சேர்ந்தா तू दुष्ट लोग के साथ मिलेगा तो அவனுடைய துன்மார்க்கம் உன்கிட்ட ஒட்டிக்கொள்ளும். उसकी दुष्टता तेरे में भी चिपक जाएगी। ஆமென். आमीन। சில நேரத்துல நல்ல சட்டை போட்டுட்டு போவோம். कुछ समय अच्छा शर्ट पहन कर जाते हैं। ட்ரெயின்ல போகும்போது பாத்தீங்கன்னா ट्रेन में जाते समय देखोगे तो சிலவன் வியர்த்து விறுவிறுத்து வருவான். कुछ पसीने से जो टपकता रहेगा और आएंगे। வழி இல்ல. रास्ता नहीं। அவன்கிட்ட போய் நின்ன பிறகு நமக்கு பின்னாலேயும் போக முடியாது முன்னாலேயும் போக முடியாதுல்ல. उसके बगल में जाके खड़ा होने के तो आगे भी नहीं जा सकते, पीछे भी नहीं आ सकते। ஒரு நிமிஷம் நின்னா போதும். एक मिनट खड़े रहेंगे तो काफी है। நம்ம இறங்கும் போது हम उतरते समय நம்ம வாசனையோட இறங்க மாட்டோம். हमारे खुशबू के साथ नहीं उतरेंगे। அவன் வாசனையோட நம்ம கீழ இறங்குவோம். उसका जो खुशबू था उसी खुशबू के साथ हम भी नीचे उतरेंगे। அப்படிதானே? वैसे ही ना। நான் ஒரு தடவை அப்படி மாட்டினேன். मैं एक बार ऐसे फंस गया। ஒரு மீட்டிங்க்கு போறேன். एक मीटिंग के लिए जा रहा हूँ। மலார்ல இருந்து ட்ரெயின் ஏறேன். मलाड में से ट्रेन चढ़ा। வியர்த்து விறுவிறுத்து அப்படியே ஃபுல்லா வியர்த்து நாத்தம் தாங்க முடியல. एक व्यक्ति पूरा पसीने से भीगा हुआ है और उसकी बदबू आ रही है और सहन भी नहीं हो रहा। எனக்கு போய் நின்ன பிறகு அரை இன்ச் கூட நவர முடியாது. मैं जाकर खड़ा होने के आधा इंच भी मैं हिल नहीं सकता। அவ்வளவு பயங்கர நெருக்கம். उतना भयंकर दबाव। அட்ஜஸ்ட் பண்ணி கோரேகாவ் வரைக்கும் நின்னுட்டேன். एडजस्ट करके गोरेगांव तक खड़े रह गया। கோரேகாவுல இடம் எப்படியும் தள்ளி கொண்டு வந்துருவாங்க இல்ல. क्योंकि गोरेगांव में कैसे भी धक्का मार के जगह लेके आएंगे ना। அப்ப வந்தப்ப எப்படியோ உள்ள போயிட்டேன். तब आते कैसे तो अंदर चले गया। இப்ப நான் ட்ரெயின்ல இருந்து இறங்கி பார்க்கறேன். என் சட்டை எப்படி திரும்பி பார்த்தா तो मैं ट्रेन से उतरने के बाद मेरे शर्ट को ऐसे मुड़ के देख रहा हूँ तो என் வெள்ளை சட்டை கொஞ்சம் கலர் மாறி இருக்கு கொஞ்சம் இடத்துல. मेरा सफेद शर्ट थोड़ा कलर बदल गया। அதே நேரத்துல வாசனைனா उसी समय उसकी खुशबू देखोगे तो அது மாதிரி ஒரு வாசனை நம்ம பார்க்கவே முடியாது. उसके जैसा खुशबू हम देख ही नहीं सकते। ஏன் சொல்றேன்? क्यों कह रहा हूँ? இதுதான் यही துன்மார்க்கனோடு சேர்ந்தா துன்மார்க்கம் ஒட்டிக்கொள்ள. दुष्ट लोग के साथ मिलोगे तो दुष्टता आप में भी चिपक जाएगी। ஹalleluya. हालेलुया। பைபிள் சொல்லுது துன்மார்க்கன் காற்று பதறடிக்கும் பதரை போல இருக்கிறார். बाइबल कहता है दुष्ट व्यक्ति जो है हवा लगने वाले भूसे के समान है। துன்மார்க்கன் நீதிமானின் சபைக்குள் பிரவேசிப்பதில்லை. दुष्ट व्यक्ति धर्मियों की मंडली सभा में प्रवेश नहीं करता। சங்கீதம் 10 சொல்லுது भजन संगीता का 10 அவன் தேவனை தேட மாட்டான், தேவனை அசட்டை பண்ணுவான். वो परमेश्वर को नहीं ढूंढ
ढूंढेगा परमेश्वर को तुच्छ जानेगा। சங்கீதம் 32:10 சொல்லுது அவனுக்கு துன்மார்க்கனுக்கு अनेक வேதனைகள் உண்டு. भजन संगीता का 32वें संगीता का 10 वचन कहता है दुष्टों को बहुत वेदना है। பைபிள் சொல்லுது துன்மார்க்கனும் தேவனை மறக்கிறவர்களும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். बाइबल कहता है जो दुष्ट व्यक्ति और जो परमेश्वर को भूल जाते हैं वे नरक में ढकेल दिए जाएंगे। துன்மார்க்கனோடு சேரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அப்படிப்பட்ட முடிவு தான் உண்டாகும். तो दुष्ट लोग के साथ जो भी मिलते जुलते हैं उनका भी अंत ऐसा ही होगा। துன்மார்க்கனோடு சேர்ந்த இந்த பிலேயாமுடைய வாழ்க்கையின் முடிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ये दुष्ट लोगों के साथ मिले हुए इस बिलाम का अंत क्या है मैं आपको बताता हूं। என்னாகும் 31வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, गिनती का 31वें अध्याय का 8वां वचन कहता है। என்னாகும் நம்பர்ஸ் chapter 31 verse 8. गिनती का 31वें अध्याय का 8वां वचन। அங்க சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் கொண்டு போட்டதுமன்றி और उन्होंने जिनको मार डाला था மீதியானியரின் 5 ராஜாக்களாகிய मिद्यान के 5 राजा ஏவி ரோகோம் சூர் ஊர் ரோபா என்பவர்களை கொண்டு போட்டார்கள். एवी रेकेम सूर ऊर और रेबा नामक मैदान के राजा को मार डाले। பேயோரின் குமாரனாகிய பிலேயாமையும் பட்டயத்தால் கொண்டு போட்டார்கள். और बोर के पुत्र बिलाम को भी उन्होंने तलवार से घात किया। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. என்ன நடந்துச்சு? பிலேயாம் பட்டயத்தால் வெட்டப்பட்டான். क्या हुआ? बिलाम को तलवार से काट दिए। நல்லா கவனிச்சுங்க. अच्छे से ध्यान दीजिए। துன்மார்க்கனோடு சேர்ந்தால் துன்மார்க்கனோட முடிவு உண்டாகும். दुष्ट लोगों के साथ मिलोगे तो दुष्ट लोगों के जैसा ही अंत होगा। ஆமென். आमीन। அதனால தான் பிலேயாமை பார்த்து சொன்னார், நீ அவன் கூட போவாத. इसीलिए बिलाम को देखकर कहते तो उसके साथ मत जा। சொல்றது விளங்குச்சா உங்களுக்கு? समझ में आया आपको? ஏன் சொன்னார் ஆண்டவர்? क्यों कहे परमेश्वर நீ அவன் கூட போவாதன்னு? तू उनके साथ मत जा कर। துன்மார்க்கனோடு சேர்ந்தா दुष्ट लोग के साथ मिलोगे तो இங்க பைபிள் சொல்லுது யுத்தம் உண்டாயிற்று. यहाँ बाइबल कहता है युद्ध हो गया। அந்த மோவாபியரோடு சேர்ந்து ஏமன் ஸ்தோத்திரம் பிலேயாமும் பட்டயத்தால் வெட்டுண்டு செத்தான். वही मोआबी लोग के साथ मिलकर बिलाम भी तलवार से कटकर मर गया। நீங்களும் நானும் துன்மார்க்கனோடு அழிவதற்காக தேவன் நம்மை அழிக்கவில்லை. आप और मैं दुष्ट लोग के साथ मरने के लिए परमेश्वर नहीं बुलाए। நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். अनंत जीवन को पाने के लिए परमेश्वर हमें बुलाए हैं। ஆகவே துன்மார்க்கனோடு சேரக்கூடிய ஒவ்வொருத்தரும் எச்சரிக்கையா இருக்கணும். इसीलिए दुष्टों के साथ जो भी मिलते हैं उन सभी को सावधान रहना है। ஆமென். आमीन। அவனை விட்டு விலகுவதற்கான अनेक தருணங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். उनसे अलग होने के लिए परमेश्वर कई मौका देते हैं। अनेक நேரங்கள் நாம் நெருக்கப்படும் போது, अनेक समय में हम जब दबाए जाते हैं, अनेक நேரத்தில் நாம் நெருக்கப்படும் போது, अनेक समय जब हम दबाव में आते हैं, अनेक நேரத்தில் பட்டயம் நமக்கு எதிராய் வரும்போது, अनेक समय तलवार जब हमारा विरोध सामने आता है, अनेक நேரத்தில் பிரச்சனை நமக்கு எதிராய் வரும்போது, अनेक समय परेशानी जब हमारे खिलाफ आता है, अनेक நேரத்தில் தேவனுடைய கோபமும் தண்டனையும் நமக்கு எதிராய் வரும்போது, अनेक समय में परमेश्वर का कोप और दंड जब हमारे ऊपर आता है, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से जान लीजिए நாம ஏன் என்று புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம். हम ये क्यों है करके समझ नहीं पाते। நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். अच्छे से जान लीजिए நம்முடைய உறவு எங்கே தவறா இருக்கிறது. हमारे रिश्ते में कहीं तो गड़बड़ी है, நம்ம ஃபெல்லோஷிப் எங்கேயோ தவறா இருக்கு. हमारी संगति में कहीं तो गड़बड़ी है। ஹalleluya. हालेलुया। துன்மார்க்கனோடு ஐக்கியம் வைத்தபடியால் கர்த்தர் நமக்கு எதிரே கடந்து வருகிறார். दुष्ट लोगों के साथ संगति रखे इस वजह से परमेश्वर हमारे विरोध आए। Praise the Lord. Praise the Lord। ஆண்டவர் சொன்னார் பாருங்க, परमेश्वर कहे நீ देखिए அவன் கூட போகாத. तू उनके साथ मत जा। Praise the Lord. Praise the Lord। இரண்டாவது கேட்டா போனார். दूसरी बात पूछे तो कहे तू जा। இவன் போனவன் எங்க போனான் தெரியுமா உங்களுக்கு? ये जाने वाला कहाँ गया पता है क्या आपको? என்னாகும் 22 அதிகாரம் 40-41 வசனங்கள்ல गिनती के 22 अध्याय के 40 वचन में பாகால் விக்கிரகத்தின் கோவிலின் மேடையில் போய் தீர்க்கதரிசி நிற்கிறான். और बागाल जो मूर्तियों के मंदिर की जो वेदी है वहां पे जाके खड़ा है। எங்க போய் நிக்கிறான்? कहां पर खड़ा है? எங்க போய் நிக்கிறான்? कहां पर खड़ा है? இவன் யாரு? ये कौन? நம்ம பாஷையில பேசுறா கிறிஸ்தவன். हमारी भाषा में बोलेंगे तो ये मसीह व्यक्ति कौन है? कौन है? சொல்லுங்களா? बोलिए ना। கிறிஸ்தவன், मसीह, தீர்க்கதரிசி. भविष्यद्वक्ता। ஆண்டவர் சொன்னார் போவாதடா. परमेश्वर के मत जा बेटे, துன்மார்க்கன் वो दुष्ट है, போவாத. मत जा। மறுபடியும் கேட்கிறான், போட்டா? फिर से पूछ रहे जाओ क्या? போட்டா? जाओ क्या? நம்ம பிள்ளைகள் கேட்க மாட்டேங்க, ஏய் போவாதேன்னா. போட்டா? போட்டா? போய் தொலை. हमारे बच्चे पूछते ना जाओ क्या, जाओ क्या? அடுத்தது முட்டியை தேய்ச்சிக்கிட்டு வந்து நிக்கும். उसके बाद फिर गिर के घुटने को घिस के लेके आएंगे। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। ஆமென். आमीन। நல்லா கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए। ஏமன் போட்டா? जाओ क्या? போவாத. मत जा, அவன் துன்மார்க்கன். वो दुष्ट है, அவன் கூட உனக்கு ஃபெல்லோஷிப் வேண்டாம். उसके साथ तुझे संगति नहीं चाहिए। Praise the Lord. Praise the Lord। உங்களுக்கு இன்னைக்கு ரெண்டாவது பாயிண்ட்க்குள்ளால போக முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். आपके लिए दूसरे ரெண்டாவது पॉइंट பாயிண்ட் ரொம்ப பெருசா இருக்கும். दूसरा அதனாலும் கொஞ்சம் வேகமா போலாம். ठीक है, थोड़ा जल्दी से जाएंगे। அப்ப போகாத. मत जा, துன்மார்க்கனோட போகாத. दुष्ट लोग के साथ मत जा। அப்ப இன்னைக்கு நம்ம ஒரு முடிவெடுக்கணும், என்னது? துன்மார்க்கனோட நம்ம போக கூடாது. तो आज हमें फैसला लेना है कि दुष्ट लोग के साथ नहीं जाना है। துன்மார்க்கனா யாரு? दुष्ट मतलब कौन? குடிக்கிறவன்,
जो दारू पीते, தேவனை மறுதலிக்கிறவன், जो परमेश्वर का इनकार करते, தேவனுக்கு விரோதமாய் பேசுறவன், जो परमेश्वर के विरुद्ध बातें कहते, ஊதாரித்தனமாய் இருக்கிறவன், जो बकवादी करके जीते, ஆமென் आमीन, அல்லேலூயா, हालेलुया, கெட்ட வார்த்தை பேசுறவன், जो गालियां बकते हैं, இதெல்லாம் இவன் எல்லாம் அந்த லிஸ்ட்ல தான் வரும். ये सभी वही लिस्ट में आते। திருடன், चोर, வீட்டை ஏமாத்துறவன், घर में उल्लू बनाते, உலகத்தை கொள்ளையடிக்கிறவன், दुनिया को लूटते, இவன் எல்லாம் ஒரே கேட்டகரி தான். ये सभी एक ही कैटेगरी के। Praise the Lord. Praise the Lord, Hallelujah. हालेलुया। விளங்குச்சா உங்களுக்கு? समझ में आया அப்ப आपको? இவனோட நம்ம ஐக்கியம் சேர்ந்தா तो इनके साथ हम संगति करेंगे तो சில நேரத்துல நமக்கு பட்டயம் தான் வரும். कुछ समय हमारे खिलाफ तलवारी आएगा। இந்த தீர்க்கதரிசி ये भविष्यवक्ता போதுறான், जाता है, போய் எங்க போய் நிக்கிறான் பாருங்க. जाके कहां पर खड़ा है? பாகாலின் மேடையில், बागाल के मंच पे, பாகாலின் बागाल के மேடையில मंच पे யெகோவா தேவனை ஆராதிக்கிறவன், यहोवा परमेश्वर की आराधना करने वाला, அவருடைய தீர்க்கதரிசி. उनका भविष्यवक्ता। இவன் ஃபெலோஷிப் சரியில்லைங்க. इसकी संगति सही नहीं। கடைசில எங்க போய் நிக்கான்? अंत में कहां जा पे खड़ा है? ஆண்டவருடைய அவன் பலிபீடத்தில் இல்ல, परमेश्वर की वेदी पे नहीं, பாகாலின் பலிபீடம், बागाल की वेदी पर, பாகாலின் பலிபீடம். बागाल के वेदी पर துன்மார்க்கரின் ஐக்கியம் दुष्ट लोगों की संगति உன்னை தேவனை விட்டு பிரிய பண்ணும் என்பதன் அடையாளம். तुझे परमेश्वर से अलग कर देगी करके निशानी है। நம்ம என்ன நினைக்கிறோம்? हम क्या सोचते? கொஞ்ச நேரம் தான மஜா, थोड़ा ही तो समय मजा, जा கடைசில நரகம். अंत में नरक। எங்க कहां எங்க? कहां? இவனத்தம் ஏமன் ஸ்தோத்திரம் யுத்தத்தில் வெட்டி போட்டார். इससे ही युद्ध में काट दिए। யார் கூட செத்தான் தெரியுமா? किसके साथ मरा मालूम है क्या? மோவாபியரோடு தான் செத்தான். मोआबी लोग के साथ ही मरा। பரிசுத்தவானுங்க அவன், वो पवित्र था, தேவனுடைய தீர்க்கதரிசிங்க. वो परमेश्वर का भविष्यवक्ता। சாவு யார் கூட வந்துச்சு? उसका मौत किसके साथ आया? துன்மார்க்கனோட. दुष्ट लोगों के साथ। யார் கூட? किसके साथ? நீங்களும் நானும் துன்மார்க்கனோடு அழிய கூடாது. आप और मैं दुष्ट लोग के साथ नाश नहीं होना चाहिए, நரகத்துக்கு போக கூடாது. नरक में नहीं जाना चाहिए। எங்க போணும்? कहां पर जाना है? பரலோகத்துக்கு போணும். स्वर्ग राज जाना है। எங்க போணும்? कहां जाना है? ஆமென். आमीन। புரிஞ்சுச்சா இப்ப? समझ में आया आपको? போன்னு சொன்னது ஆண்டவர் தான். जाकर के कहे परमेश्वर ही, முதல்ல சொன்னார் போவாத, पहले कहे मत जा, ஒழுங்கா அடங்கி இருக்கணும் இல்ல. अरे ठीक से दब कर बैठना था ना। Praise the Lord. Praise the Lord। போட்டா 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 जाऊं क्या जाऊं क्या जाऊं क्या? போ. जा। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। பட்டயத்தோட ஆண்டவன் இருக்கிறார். तलवार लिए हुए परमेश्वर खड़े। அவன் முடிவு பரிதாபமான முடிவு. उसका जो अंत था पछताना जनक இன்னைக்கு ராத்திரி था। கர்த்தர் உங்களை இன்னைக்கு பகல் நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு தெளிவா பேசுறார். इस दोपहर के समय परमेश्वर आपसे साफ कह रहे हैं, ஏமன் ஸ்தோத்திரம், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்க கூடாது. दुष्टों की सलाह पर मत चलिए, பாவிகளுடைய வழியில நிக்க கூடாது. पापियों के रास्ते पर खड़े मत रहिए, பரியாசக்கார உட்காரக்கூடிய உட்காரத்துல உட்கார கூடாது. जो टट्टा करते हैं उनकी मंडली में मत बैठिए। உனக்கும் துன்மார்க்கனுக்கும் சம்பந்தமே இல்ல. तेरा और दुष्ट लोग के साथ संबंध ही नहीं। உனக்கும் துன்மார்க்கனுக்கு சம்பந்தம் இருந்ததனால தான் अनेक பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில வந்தது. तेरा और दुष्ट लोग के साथ संबंध है, इस वजह से अनेक परेशानियां तेरे जीवन में आई। வேறு பிரிக்கப்பட்டவன், तू छाट कर निकाला हुआ है, கர்த்தருக்காக தெரிந்தெடுக்கப்பட்டவன். तू परमेश्वर के लिए चुना हुआ है। ஹalleluya. हालेलुया। துன்மார்க்கத்துல வாழ்ந்த ஒரு நாள் दुष्टता में जिया था एक समय ஆண்டவர் था, அங்கிருந்து தூக்கி எடுத்துட்டு வந்துட்டார். लेकिन परमेश्वर वहीं से तुझे उठा के लेकर आ गए। ஆமென். आमीन। துன்மார்க்கமா வாழ்ந்து நரகத்துக்கு போயிட கூடாதுன்னு தான் அங்கிருந்து தூக்கி எடுத்தாரு. अरे दुष्टता से तू जी कर नरक नहीं जाना चाहिए करके परमेश्वर वहां से तुझे यहाँ उठा कर ले आए। மறுபடியும் துன்மார்க்கனோடு சேர்ந்தா फिर भी दुष्टता के साथ जुड़ेगा तो துன்மார்க்கனோடு தான் அழிவு நமக்கு உண்டாகும். दुष्ट लोग के साथ ही हमारा भी सत्यानाश होगा। அதனால தான் நம்ம துன்மார்க்கனோடு சேரும்போது பட்டயத்தை காட்டிக்கிட்டே இருக்கிறாரு. इसीलिए परमेश्वर भी जब दुष्ट लोग के साथ मिलते तो तलवार को दिखाते हैं। மனம் திரும்பு, मन फिरा, மனம் திரும்பு, मन फिरा, மனம் திரும்பு. मन फिरा। ஆனா நமக்கு சர்பி ஜாஸ்தி இல்ல. लेकिन हमारे अंदर चर्बी ज्यादा है ना। அவர் என்ன பட்டயத்தை காட்டுறாரு? वो कितना भी बड़ा तलवार दिखाए, பரவாயில்ல வாங்கிக்குவோம். हाँ कोई बात नहीं, ले लेते। நீங்க அடிங்க ஆண்டவரே, आप मारिए प्रभु, நான் வாங்கிக்கிறேன். मैं ले लेता हूँ, ஆனா அங்க இருந்து நான் வர மாட்டேன். लेकिन वहां से नहीं आऊंगा। இங்க இருந்து कहां से? துன்மார்க்கனை விட்டு பிரிய முடியாது. दुष्ट लोगों से अलग नहीं हो सकते। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। என் ரகசியமா என்னமோ திருமணம் என்னமோ பண்ணிருக்கீங்களான்னு தெரியல துன்மார்க்கனோட. रहस्य या गुप्त रीति पर दुष्ट लोग के साथ शादी किए क्या पता नहीं। அப்படி இருந்தா கூட விட்டு தலாக் கொடுத்துட்டு வந்துருனே. ऐसा है तो अभी तलाक दे के आ जाइए आप। பொண்டாட்டி இல்ல துன்மார்க்கனை. पत्नी को नहीं, वो दुष्ट लोग को। ஆளு சொல்லிட்டாருன்னு பொண்டாட்டி தலாக் கொடுத்துறாங்க. पास्टर ने कह दिया करके पत्नी को तलाक मत ஏன் दीजिए, தலமண்டா வெடிச்சு போயிரா. फिर मेरा सिर फट जाएगा। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। விளங்குச்சா? समझ में आया? இப்ப இரண்டாவது காரியம். अब दूसरा कार्य, ஏமன் ஸ்தோத்திரம். ஏமன் இரண்டாவது பிலேயாமுக்கு எதிராய் கர்த்தர் ஏன் என்றார்? दूसरा बिलाम के विरुद्ध परमेश्वर क्यों खड़े रहे? முதலாவது துன்மார்க்கனை ஏற்றுக்கொண்டான்.
पहला दुष्ट लोग को अपने घर पे लिया, இரண்டாவது நல்ல கவனிங்க. दूसरा ध्यान से सुनिए, இப்ப கேக்குற ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே போலாமா? अब पूछ रहे परमेश्वर से मैं जाऊं क्या? போகாதன்னு சொல்லிட்டாருல, परमेश्वर ने पहले कहा था ना कि मत जा, சொல்லிட்டாருல. कहते ना मत जा, இரண்டாவது ஒரு கூட்டம் வருது இவனை கூப்பிடுறதுக்கு. अब दूसरा एक झुंडी से बुलाने आ रहा है, போகட்டா? जाओ क्या? ராத்திரி முழுசு ஆண்டவர்ட்ட போட்டா 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 போட்டா. रात पूरा परमेश्वर से जाओ क्या, जाओ क्या, जाओ क्या, जाओ क्या? ஆமென். ஆண்டவர் தொல்லை தாங்க முடியாது, போய் தொலைற. परमेश्वर से कहने अरे तू जा, பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। முதல்ல ஆண்டவர் சொன்னார்ல, पहले परमेश्वर कहना, அதுதான் கர்த்தருடைய சித்தத்தின் பதில். वही परमेश्वर की इच्छा के अनुसार जवाब था। நீ போக கூடாதுன்றது என் சித்தம் அப்படின்றது. तू नहीं जा, ये मेरी इच्छा है। இரண்டாவது கர்த்தர் சொன்னார்ல, दूसरा परमेश्वर कहना, அது என்ன பதில் தெரியுமா? वो कौन सा जवाब मालूम क्या? பிலேயாம் தன்னுடைய ஆசை நிறைவேறுவதற்கு தேவனை கட்டாயப்படுத்தினபடியினால், बिलहाम अपनी इच्छा को पूरी करने के लिए परमेश्वर पे जोर लगाया, इस वजह से மறுபடியும் சொல்றேன், பிலேயாம் தன் ஆசையை நிறைவேற்ற, फिर से कहता बिलाम अपनी इच्छा को पूरी करने के लिए। இவன் யார் ஆசையை நிறைவேற்றிருக்கணும்? इसको किसकी इच्छा पूरी करनी थी? கர்த்தருடைய தீர்க்கதரிசி இல்ல, ये भविष्य देखते हैं ना परमेश्वर की ना, கர்த்தர் சித்தத்தை தான் நிறைவேற்றணும். परमेश्वर की इच्छा और मर्जी को ही पूरी करनी थी ना। ஆனா இவன் என்ன செய்யறான்? लेकिन इसने क्या किया? தன் ஆசையை நிறைவேற்ற अपनी खुद की इच्छा को पूरी करने के लिए ஆண்டவரை கட்டாயப்படுத்துறான். परमेश्वर के ऊपर जोर दे रहा है। போற ஆண்டவரே, जा रहा हूँ प्रभु, போற ஆண்டவரே, मैं जा रहा हूँ प्रभु, எனக்கு அனுமதி தாங்க, मुझे अनुमति दीजिए, எனக்கு பெர்மிஷன் தாங்க. मुझे परमिशन दीजिए। இவர் ஆண்டவரை இவன் தொல்லப்படுத்துறது தாங்க முடியும், போய் தலடா அப்படினா. ये इतना सताए कि परमेश्वर कहे अरे तू जा, भाग यहाँ से। பிரைஸ் தி லார்ட், प्रेज द लॉर्ड, ஹalleluya, हालेलुया। ஆமென். இதுதான் பிலேயாமுடைய பின்மாற்றத்துக்கு முதல் படியா இருக்கு. यही बिलाम का पीछे जाने का पहला कदम है। அப்ப ஆண்டவர் இரண்டாவது கொடுத்த பதில் பெர்மிஷன் தான். तो परमेश्वर दूसरा जो दिया सिर्फ परमिशन ही, கர்த்தருடைய சித்தம் அல்ல. परमेश्वर की इच्छा नहीं। விளங்குதா? समझ में आया? ஸ்பீடா போறேனா? थोड़ा जल्दी से जा रहा हूँ। ஆமென். आमीन। கர்த்தருடைய சித்தம் परमेश्वर की इच्छा அல்ல. नहीं, முதல் பதில் தான் கர்த்தருடைய சித்தம். पहला जवाब में परमेश्वर की इच्छा थी। ஆமென். இரண்டாவது பதில் பெர்மிஷன், போய் தல. दूसरा जो जवाब था वो परमिशन था, तू जा करके। ஆமென். आमीन, ஹalleluya, हालेलुया। தன் ஆசையை நிறைவேற்ற கட்டாயப்படுத்துவது. अपनी इच्छा को पूरी करने के लिए परमेश्वर को जोर देना। ஆமென். சிலர் ஜெபம் பண்ணுவாங்க, இது தான் வேணும் ஆண்டவரே, कुछ लोग प्रार्थना करते यही चाहिए, இப்படி தான் வேணும் ஆண்டவரே. ऐसा ही चाहिए। இதுதான் ஜெபிக்க கூடாது, இதுதான் ऐसे ही प्रार्थना नहीं करना है, இப்படி தான் ऐसे ही என்ன செய்ய கூடாது, क्या नहीं करना है, இப்படி தான் வேணும், ऐसा ही चाहिए, அப்படி தான் வேணும், वो ऐसा ही चाहिए, இப்படி தான் ஜெபிக்க கூடாது. ऐसा प्रार्थना नहीं करना है। ஹalleluya, हालेलुया। இப்படி தான் வேணும், ऐसे ही चाहिए, இது இப்படி தான் இருக்கணும், ऐसे ही रहना है, அது தான் வேணும், वही चाहिए, இது தான் வேணும். यही चाहिए। நீ உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றல, तू उपवास की प्रार्थना करता है ना, ஆண்டவர் தந்துறார், கொண்டு போவா. परमेश्वर दे देंगे, जा लेके जा। என்ன செய்வாரு? क्या करेंगे? என்ன செய்வாரு? क्या करेंगे? விளங்குதா? விளங்காம இருக்கிறீடா? समझ रहा है कि नहीं समझ रहा है? விளங்குதா? समझ रहा है? என்ன செய்வாரு? क्या करेंगे? பிடிச்சுக்கிட்டே இருப்போம். அப்படிதான், சாக்லேட் வாங்க தாரியா இல்லையா? पकड़ते रहेगा, चॉकलेट लेके दे रहे हो कि தரலனா உடனே புரண்டறது. नहीं दिए तो तुरंत लेट जाना। உடனே என்ன செய்வாங்க? तुरंत क्या करेंगे? போய் வாங்கிக்க. मम्मी पापा जा चॉकलेट ले ले। பிரைஸ் தி லார்ட், प्रेज द लॉर्ड, ஹalleluya, हालेलुया, பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। அப்படித்தான் ஜெபிக்க கூடாது ஆண்டவர்ட்ட. वैसे ही परमेश्वर से प्रार्थना नहीं करना है। இப்படி ஜெபிச்ச உடனே போன் அனுப்பி விட்டாரு. ऐसा प्रार्थना करते जा करके भेज दिए। என்ன நிக்கி முன்னால? सामने क्या खड़ा है अभी? என்ன நிக்கி? सामने क्या खड़ा இதுல है? கையை பிடிச்சு சொல்லுங்க. बगल वाले का हाथ पकड़ कर ஆண்டவர்ட்ட बोलिए, கட்டாயப்படுத்தி இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு சொன்னா அதுவே நமக்கு பட்டயமா மாறும். परमेश्वर से जबरदस्ती करके यही चाहिए करके मांगोगे तो बाद में वही तलवार बनेगा। ஆமென். आमीन। நீ எது வேணாலும் ஆண்டவர்ட்ட கேட்கலாங்க. तू जो चाहे परमेश्वर से मांग सकता है। ஃபைனலி என்ன ஜெபிக்கணும் தெரியுமா? अंत में तुझे क्या बोलना है मालूम है क्या? ஆனாலும் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். फिर भी आपकी इच्छा पूरी हो। ஆமென். आमीन। இயேசு ஜெபம் பண்ணாரு. यीशु ने प्रार्थना किया, பிதாவே, पिता இந்த பாத்திரம் என்னை விட்டு எடுக்க கூடுமானால் எடுத்துக்கொள்ள, ये कटोरा मुझसे ले सकते तो ले लीजिए, ஆனாலும் फिर भी என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். मेरी इच्छा नहीं आपकी इच्छा। நீ என்ன வேணா கேட்கலாம் ஆண்டவர்ட்ட. तू जो चाहे परमेश्वर से मांग सकता ஆனா है, ஆண்டவர்ட்ட ஜபர்தஸ்தி பண்ண கூடாது. लेकिन परमेश्वर से जबरदस्ती मत कर। இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு கட்டாயப்படுத்த கூடாது. यही चाहिए वही चाहिए करके जोर मत लगा। நீ கட்டாயப்படுத்தினா தருவார் கட்டிப்பா. कि तू जोर लगाएगा जबरदस्ती करेगा तो देंगे, அதுதான் உனக்கு பட்டயமா இருக்கா? फिर बाद में वही तेरे लिए तलवार बनेगा। ஆமென். आमीन। கர்த்தருடைய சித்தத்தின்படி பதில் வருகிறதற்கும்
परमेश्वर की इच्छा के अनुसार जवाब आने के लिए கத்தர் பெர்மிஷன் கொடுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. और जब परमेश्वर परमिशन अनुमति देते हैं उसमें फर्क है. நம்முடைய ஆண்டவர் ஒரு தரம் சொன்னால் மனம் மாறுகிறவர் அல்ல. हमारे परमेश्वर एक बार कह दिए तो उसके बाद बदलते नहीं. ஆண்டவர் ஒரே ஆன்சர் தாங்க. परमेश्वर का एक ही जवाब, एक ही उत्तर. பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரரும் அல்ல. झूठ बोलने के लिए वो मनुष्य नहीं और मन से बदलने के लिए इंसान नहीं. ஆமென். आमीन. நம்ம என்ன செய்றோம்? हम क्या करते हैं? ஆண்டவரே இதை தாருங்க ஆண்டவரே. परमेश्वर इसे दीजिए, தரல. नहीं दिए, உடனே ஆண்டவரை கட்டாயப்படுத்துறோம். तुरंत परमेश्वर पे जोर लगाते. என்ன செய்றோம்? क्या करते? ஆண்டவரை கட்டாயப்படுத்துறோம். परमेश्वर पे जबरदस्ती करते. ஆமென். आमीन. ஒண்ணு புரிஞ்சுக்க, एक बात जान ले, நீ கட்டாயப்படுத்துறதுனால ஆண்டவருடைய மனசை மாத்தலாம். तू जबरदस्ती करने से परमेश्वर के मन को नहीं बदल सकता. ஆமென். आमीन. பிலேயாம் கர்த்தருடைய சித்தம் என்னதுன்னு முதல்ல தெரிஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் ஆன்சர்ல கிடைச்சிட்டு. बिलाम को परमेश्वर की इच्छा क्या है वो पहले ही जवाब में मिल गया. ஆனா लेकिन பிலேயாம் தன் சுய சித்தத்திற்கு ஆண்டவரை கட்டாயப்படுத்துகிறான். लेकिन बिलाम अपनी स्वयं की इच्छा को पूरी करने के लिए परमेश्वर पे जोर दे रहा है. ஆமென். आमीन. முதல் பேசினதுக்கும் पहली बोलने में முதல் டீம் வந்துச்சுல, पहला टीम जो आई थी ना, அவங்க வந்த உடனே கத்தட்ட கேட்டாங்கல, वो आते परमेश्वर से पूछा ना போகாதேன்னு. मत जा करके. அடுத்தது ரெண்டாவது டீம் வருதுல்ல, अगली बार दूसरी टीम आती है ना, இதுக்கு இடையில சுமார் 40 நாள் கேப் இருந்துச்சு. इनके बीच में 40 दिन का गैप अंतर था. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இந்த 40 நாளில ஆண்டவரே நீங்க சொன்னா மட்டும் கேப்பேன்னு சொல்லிருக்கணும். ये 40 दिन में परमेश्वर आपसे बोलेंगे, आप जो बोलेंगे वही सुनूंगा करके बोलना चाहिए था. இந்த 40 நாள்ல அவனுக்கு என்னன்னா, ये 40 दिन में उसके लिए क्या, அவன் கூட போனா கொஞ்சம் பைசா எல்லாம் கிடைக்கும். उसके साथ जाएंगे तो थोड़ा पैसे मिलेंगे. அத குறித்து அடுத்த வாரம் பேசுவேன் நான் உங்களுக்கு. उसके बारे में अगले हफ्ते बताता हूँ. கர்த்தரின் சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு துணியாம परमेश्वर की इच्छा को पूरी करने के लिए हिम्मत नहीं किया. ஆண்டவரை கட்டாயப்படுத்தி ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு பதில வாங்குகிறார். परमेश्वर पे जबरदस्ती करके एक जवाब को लिया. ஆமென். आमीन. சில நேரத்துல कुछ समय நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தான். हमारा जीवन भी वैसा ही. தேவன் நம்மேல் வைத்த அன்பினால परमेश्वर हमारे ऊपर के प्रेम से நம்ம கேட்டதெல்லாம் தர மாட்டார். हम जो भी मांगते हो नहीं मिलेगा. விளங்குச்சா உங்களுக்கு? समझ में आया? நம்ம கேக்குறதெல்லாம் ஆண்டவர் தர்றாரா? हम जो भी मांगते उसे परमेश्वर देते हैं क्या? எல்லாமே கிடைச்சிருக்கா நமக்கு? सभी हमको मिला क्या? இல்ல. नहीं. ஏன்? क्यों? ஆண்டவர் நம்ம மேல வைத்த அன்பு. परमेश्वर हमारे ऊपर रखा हुआ प्रेम. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அதே நேரத்துல उसी समय கர்த்தர் தம்முடைய கோபத்தினால நம்ம கேட்டதை சிலதை தந்திருக்கிறாரு. परमेश्वर उनके क्रोध से हमने जो मांगा उसे दिए हैं. விளங்குச்சா? समझ में आया? பிடிபிடியா பிடிச்சு வாங்கியிருக்கேன்னு சொல்லத. अरे जिद्दी पकड़ के कुछ को लिए है. ஆமென். आमीन. பிலேயாம் தேவனுடைய சித்தத்தின்படி போகல, தேவனுடைய அனுமதியின்படி போகிறான். बिलाम परमेश्वर की चाह के अनुसार नहीं गया, परमेश्वर की अनुमति से गया. சாமுக்கு பையன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது मेरा बेटा जब छोटा सा था, ஒரு நாள் இவன் ஒய்ஃப் வந்து என் ஒய்ஃப் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றாங்க, மாமி என் பிள்ளை வந்து வயிறு ரொம்ப பெருசா இருக்கு, ஒன்னும் சாப்பிட மாட்டேங்கான். मेरी पत्नी ने पास्टर अम्मा को फोन करके बोला कि मामी देखिए ना बच्चा का पेट बड़ा हो रहा है और कुछ नहीं खा रहा है. அப்போ என் ஒய்ஃப் கேட்டா, என்ன கொடுத்த நீ? तो पास्टर अम्मा ने पूछा तूने क्या दिया? மாம்பழம் கொடுத்தேன். आम दिया. சின்ன பையன். छोटा लड़का. அப்ப ஏன் கொடுத்த? क्यों दिया? அப்போ அவ சொன்னா, तो उसने कहा மாமி அவனுக்கு நான் கொடுக்கல, मामी मैंने नहीं दिया. ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருந்தான், எனக்கு குடு 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 குடுன்னு சேட்டை பண்ணிட்டே இருந்தான். बहुत मस्ती करते रहे, मुझे दे मुझे दे मुझे दे. தொல்லை தாங்க முடியாம கொடுத்தான். वो सता रहा था, उसे सहन नहीं कर दिए. தொல்லை தாங்க முடியாம கொடுத்துட்டான்ல, सता रहा था करके सहन नहीं होकर के दे दिया ना. அடம் பிடிச்சு வாங்கிட்டான்ல. जिद पकड़ के ले लिया ना. 2 நாள் வயிறு பெருசு, 2 दिन पेट बढ़ा, 2 நாள் கக்கா போகல. 2 दिन जो है पोटी गया नहीं, ஆமா 2 நாள் சாப்பாடு கிடையாது, 2 दिन खाना नहीं, அழுதுகிட்டே கிடக்கான். रो रहा है. விளங்குச்சா உங்களுக்கு? समझ में आया? விளங்குச்சா? समझ में आया? அம்மாவுக்கு தெரியும் இது கொடுக்க கூடாது, माँ को पता है इसे नहीं देना है, அடம் பிடிச்சதுனால கொடுத்தாங்க. जिद पकड़ा करके दिए. இப்படித்தான் நம்ம வாழ்க்கையில சில நேரத்தில் நடக்குது. ऐसे ही हमारे जीवन में भी कुछ समय होता है. ஆமென். ஆண்டவருக்கு தெரியும் இது சரியில்லை, உனக்கு தரக்கூடாதுன்னு. परमेश्वर को मालूम है कि ये सही नहीं है, तुझे नहीं देना है. ஆமென். आमीन. தேவனுடைய சித்தப்படி என்பது परमेश्वर की चाह के अनुसार मतलब தேவனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய பதில்.
परमेश्वर की इच्छा को पूरी करने का जवाब। புரியுதா உங்களுக்கு? समझ में आया आपको? தேவனுடைய சித்தம் என்பது தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் பதில். परमेश्वर की इच्छा मतलब परमेश्वर की चाहत को पूरी करने का जवाब। அனுமதி என்பது अनुमति मतलब நீ தேவனை கட்டாயப்படுத்தினதினால तो परमेश्वर से जबरदस्ती किया इस वजह से உண்டாகும் பதில். उसके द्वारा आने वाली जवाब। ஹalleluya. हालेलुया। வாழ்க்கையில நம்ம விருப்பத்தை நிறைவேற்ற தேவனை கட்டாயப்படுத்த கூடாது. जीवन में हमारी चाहत इच्छा को पूरी करने के लिए परमेश्वर पे जोर नहीं देना है। பக்கத்துல கையை பிடிச்சுங்க, தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டாம். ஹalleluya. தேவ அனுமதியோடு போனவனுக்கு எதிரே கர்த்தர் எதிர்த்து வந்தார். परमेश्वर की अनुमति के साथ जो गया उसके विरुद्ध परमेश्वर आए। முன்ன போக முடியல. आगे नहीं जा सका। பட்டயம் அவனுக்கு முன்னால நின்னுட்டு இருக்கு. तलवार उसके सामने खड़ा है। இவன் டென்ஷன் ஆயிட்டான். ये टेंशन हो गया। இவன் சோத்திரம் கழுதையை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். उसके गधे को पकड़ के मार मार धुलाई कर रहा है। Praise the Lord. Praise the Lord। நம்ம வாழ்க்கையில अनेक நேரத்துல பட்டயம் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? हमारे जीवन में कई बार तलवार आने का कारण क्या है मालूम है क्या? ஆமென். आमीन। தேவ சித்தத்தை செய்யறதே கிடையாது. परमेश्वर की इच्छा को नहीं करते। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। எதுலயும் தேவ சித்தம் என்ன கேளுங்க. किसी भी कार्य में परमेश्वर की इच्छा क्या है उसे पूछिए। சிலர்லாம் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கிறது போவாங்க. कुछ लोग लड़की लड़का देखने जाते हैं। இவன் அப்படியே ஒரு ஸ்கெட்ச் போட்டே போவான். ये पूरा ऐसा पूरा स्केच नक्शा जैसा बना के जाता है। ஏபிசிடி எல்லாம் இருந்தா தான் கல்யாணம் பண்ணுவேன். ए बी सी डी सब कुछ रहेगा तभी शादी करूंगा। அழகு இருக்கணும், सुंदरता रहनी चाहिए, படிப்பு இருக்கணும், पढ़ाई होनी चाहिए, சம்பளம் இவ்வளவு இருக்கணும், पगार तनख्वाह इतना होना चाहिए, எங்க ஜாதியில தான் இருக்கணும், हमारे जाति की होनी चाहिए। எல்லாம் இருந்தா தான் கல்யாணம் பண்ணுவேன். ये सब कुछ रहेगा तभी शादी ब्याह करेंगे। தேவ சித்தத்தை கேட்டு கல்யாணம் பண்ண மாட்டான். परमेश्वर की इच्छा क्या है उससे पूछ के शादी नहीं करेंगे। கடைசில இவன் கேட்டது மாதிரியே வரும். अंत में इसने जैसा मांगा था वैसे ही आएगा। வரும்போதே தொடப்பக்கட்டையோட வருவான். आने के समय ही झाड़ू लेके आएगी। இவன் கேட்டதெல்லாம் இருக்கும். इसने जो भी मांगो सब रहेगा, ஆனா எக்ஸ்ட்ரா ஒன்னு இருக்கும், தொடப்பக்கட்டை. लेकिन एक्स्ट्रा एक चीज रहेगा, झाड़ू। விளங்குதா உங்களுக்கு? समझ में आया आप लोग को? நம்ம வாழ்க்கையில எதுக்கு முடிவெடுத்தாலும் தேவ சித்தம் இருக்குதா? हमारे जीवन में किसी का भी फैसला ले परमेश्वर की इच्छा मर्जी उसमें है क्या? எப்படி? कैसे? எப்படி? कैसे? எதுனாலும் சரி தேவ சித்தம் இருக்கா? कुछ भी क्यों ना हो उसमें परमेश्वर की इच्छा है क्या? எதை ஆண்டவர் தந்தாலும் நான் சந்தோஷமா வாங்குவேன். जिससे भी परमेश्वर देंगे आनंद से लूंगा। அதுதான் ஆசீர்வாதம். वही आशीर्वाद, அதுதான் वही சின்னது இருந்தாலும் சரி. छोटा देंगे तो भी ஒருவேளை நம்ம கேட்கறது கிடைக்காம இருக்கலாம். हो सकता है हम जो मांग रहे हो नहीं मिलेगा, உனக்கு தர்றது கர்த்தர் தர்றது அதுதான் ஆசீர்வாதமா இருக்கும். लेकिन परमेश्वर जो तुझे देते वही तेरे लिए आशीष रहेगा। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया, Hallelujah. हालेलुया, ஆமென். आमीन। கட்டாயப்படுத்தி கேட்காத ஆண்டவர்ட்ட எதையும் கேட்காத. कभी भी जबरदस्ती जिद पकड़कर परमेश्वर से मत मांग। இது தான் வேணும்னு கேட்கவே செய்யாத. यही चाहिए करके मत मांग। Praise the Lord. Praise the Lord। கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு பிள்ளைகிட்ட நான் கேட்டேன், थोड़े दिन पहले एक बेटी से मैंने அம்மா पूछा, உனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்க? तेरे लिए हमने एक दूल्हा देखा है, அவன் உன்னோட அழகு கம்மி, वो तो तेरे से सुंदरता में कम है, உன்னோட படிப்பு கம்மி, तेरे से भी पढ़ाई लिखाई में कम உன்னோட है, சம்பளம் கம்மி, तेरे से पगार लेने में भी कम है, நீ கல்யாணம் பண்ணக்கு ரெடியா அப்படின்னு तू शादी करने के लिए तैयार है क्या? ஒரே ஒரு வார்த்தை அந்த பிள்ளை சொல்லிச்சு, उसने एक ही बात कही, எது குறைவா இருந்தாலும் சரி பரவாயில்ல, कुछ भी कम क्यों ना हो कोई बात नहीं, கத்த சித்தம்னா நான் கல்யாணம் பண்ணி ரெடின்னா. परमेश्वर की इच्छा है तो शादी करने के लिए तैयार हूँ। ஒரே பதில் தான், एक ही जवाब, ஒரே பதில். एक ही जवाब, ஆமென். आमीन। கத்த சித்தம்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். परमेश्वर की इच्छा हो तो मैं शादी करता हूँ। சம்பளம் எல்லாம் பெருசு இல்ல பாஸ்டர். पगार सब बड़ी बात नहीं, இன்னைக்கு எனக்கு வரும், நாளைக்கு அவங்களுக்கு போகும். आज मेरे को आएगा कल उनको आएगा। Praise the Lord. Praise the Lord। நம்ம வாழ்க்கையில எந்த பாதையில முடிவெடுக்கும் போது हमारे जीवन के किसी भी मोड में निर्णय लेते समय கர்த்தருக்கு நம்ம பிளான் சொல்லி கொடுக்க கூடாது. परमेश्वर को हमें योजना नहीं बतानी है। நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இப்படி தந்தால் நல்லா இருக்கும். हम कैसे प्रार्थना करते, परमेश्वर आप ऐसा दोगे तो अच्छा रहेगा। ஒரு ப்ளூ ஸ்கெட்ச் பிரிண்ட் போட்டுருவோம், एक ब्लूप्रिंट डाल देते, நல்லா இருக்கும். ऐसा रहेगा तो अच्छा रहेगा। இந்த வேலையில போனா நல்லா இருக்கும். इस नौकरी में जाएंगे तो अच्छा என் பிள்ளை रहेगा, இப்படி படிச்சா நல்லா இருக்கும். मेरा बच्चा ऐसा पढ़ेगा तो अच्छा रहेगा, அது செய்தா இப்படி நல்லா இருக்கும். वो करेगा तो ऐसा रहेगा। நான் உனக்கு கேக்குறேன், मैं तुझसे पूछता हूँ, ஏமன் நீ பிறக்கிறதுக்கு முன்னாலே உனக்குள்ளது எல்லாத்தையும் ஆண்டவர் செய்து வச்சிட்டு தானே உன்னை பிறக்க வச்சாரு. तू पैदा होने से पहले, जन्म होने से पहले तेरे लिए सब कुछ परमेश्वर बना के तुझे पैदा किए ना। ஆதாம் ஏவாளை உண்டாக்குனதுக்கு பிறகு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கல, आदम और अव्वा को बनाने के बाद एदेन के बगीचे को नहीं बनाए, உலகத்தை உண்டாக்கல, दुनिया को नहीं बनाए, எல்லாத்தையும் உண்டாக்கி வச்ச பிறகுதான் सब कुछ बना के रखने के बाद ही ஆதாம் ஏவாளை உண்டாக்குனார். आदम और अव्वा को बनाए। அப்ப நீங்க ஆண்டவருக்கு அறிவு புத்தி எல்லாம் படிப்பிச்சு கொடுக்க வேண்டிய அவசியம் तो आप लोग परमेश्वर को सिखाने की जरूरत नहीं है। जरूरत நம்ம இப்படி ஒரு ப்ளூ பிரிண்ட், இப்படி செய்யுங்க ஆண்டவரே, அப்படி செய்யுங்க ஆண்டவரே, அப்ப நான் நல்லா இருப்பேன், இப்படி செய்தா நான் என் பிள்ளை நல்லா இருக்கும்.
हम एक ब्लूप्रिंट रख देते, हाँ परमेश्वर आप वैसा कीजिए, हाँ परमेश्वर ऐसा कीजिए तो मेरे बच्चे मेरे परिवार अच्छे से रहेंगे। ஆண்டவர்ட்ட நீ டிமாண்ட் பண்றதுக்கு ஆண்டவருக்கு புத்தி சொல்லி கொடுக்கிறதுக்கு நீ யார்? तू परमेश्वर से ये डिमांड करने के लिए, परमेश्वर को बुद्धि की बातें बताने के लिए तू कौन होता है? நேரம் இல்ல, இல்லன்னா நிறைய உங்களுக்கு பேச வேண்டியது இருக்கு. समय नहीं तो आपसे बहुत बातें करनी थी. நல்லா கவனிச்சிடுங்க. अच्छे से ध्यान दीजिए. அதனால इसीलिए ஏமன் ஸ்தோத்திரம் சிலர் சொல்வாங்கல்ல, कुछ लोग कहते हैं ना, ஜெபம் பண்ணி தான் முடிவெடுத்தேன், प्रार्थना करके फैसला किया, ஆனாலும் பிரச்சனை, फिर भी परेशानी, உன் ஜெபம் சரி கிடையாது. तेरी प्रार्थना सही नहीं है, ஜெபத்தில் தேவ சித்தத்தை நீ புரிஞ்சுக்கல. प्रार्थना में परमेश्वर की इच्छा को नहीं जाना. ஆண்டவர் முதல்ல ஒரு பதில் தந்துட்டார். परमेश्वर पहले तुझे जवाब दे दिए. ஆமென், आमीन, அல்லேலூயா. हालेलुया. என்ன சொல்லிட்டாரு? क्या कह दिए? இதான் தேவ சித்தம். यही परमेश्वर की इच्छा है. நான் இருக்கான்ல அவர் தம்பி, यहाँ पर ना एक भाई, அவன் ஒரு முறை வந்தான், எனக்கு வேலைக்கு போக முடியல பாஸ்டர். वो एक बार आया, मेरे को नौकरी में जाने को नहीं हो रहा है पास्टर. நான் அன்னைக்கே சொன்னேன், இதுதான் தேவ சித்தம், நீ அங்கதான்டா போணும் அப்படின்னேன். मैंने उसी दिन कहा था यही परमेश्वर की इच्छा है, तुझे वहीं पर जाना है. அவனும் போக கூடாதுன்னு நல்ல பிரயாசப்பட்டு பார்த்தான். वो भी मैं वहां नहीं जाऊंगा करके बहुत प्रयास करके देखा. ஒரு நாள் அவன் ஒரு நாள் வந்து அழுதுகிட்டே நிக்கான். एक दिन आके रोते हुए खड़ा है. போகவே முடியாது, அவ்வளவு டென்ஷன் ஜாப் பாஸ்டர். जा ही नहीं सकता पास्टर, उतना टेंशन है उस जॉब में. நான் ஜெபம் சொன்னேன், கர்த்தருடைய சித்தம் இதுதான்டா, நீ இங்க தான் போணும்னு. मैंने प्रार्थना करके कहा परमेश्वर की इच्छा यही है, तुझे यहीं पर जाना है. அவனுக்கு இருந்ததை விட பயம் அதிகரிச்சிட்டு, उसके अंदर जो डर था वो जो पहले था उससे भी अधिक हो गया. இவர் வேற இப்படி சொல்றாரு, ये ऊपर से ऐसा कह रहे நான் हैं, இங்க இருந்து வெளிய போணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். मैं यहाँ से दूसरे काम पे नौकरी पे जाओ करके सोच रहा हूँ. அவர் சொல்றாரு கர்த்தர் சித்தம் இதுதான் அப்படின்னு. और ये कहते कि यहीं पर रहना परमेश्वर की इच्छा है. அன்னைக்கு இன்னும் ரொம்ப பயந்துட்டான். उस दिन वो और भी डर गया. அந்த வேலை தானே செய்யற, वही काम कर. இப்ப எப்படி இருக்கு? अभी कैसा இப்ப है? சந்தோஷமா போறான். अभी आनंद के साथ जा रहा है. கையை தட்டி அவருடைய நாமத்தில் ताली बजाकर उनके नाम की महिमा कीजिए. ஏன் தெரியுமா? क्यों मालूम है क्या? கர்த்தரின் சித்தம் இருந்தா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் அதை சால்வ் பண்ணிக்குவார். परमेश्वर की इच्छा है तो कितनी भी परेशानी क्यों ना परमेश्वर उसे ठीक कर देंगे. ஆனா உன் விருப்பத்தின்படி பிடிச்சு கேட்டேனா, लेकिन तेरी इच्छा के अनुसार तू पकड़ कर मांगेगा तो அவர் சொல்றாரு, वो कहेंगे என்ன வந்தாலும் நீயே பாத்துக்க. जो भी आ जाए तू ही देख ले. என்ன வந்தாலும், जो भी आ जाए, என்ன வந்தாலும், जो भी आ जाए. அதனால इसीलिए இதுதான் வேணும் அதுதான் வேணும், यही चाहिए वही चाहिए. உங்க சித்தம் நிறைவேறட்டும். आपकी इच्छा पूरी हो. நீங்க ஏன் கூட வரணும் ஆண்டவரே, आप मेरे साथ आना चाहिए. நீங்க இல்லாம நான் போக மாட்டேன். आपके बिना मैं नहीं जाऊंगा. நீங்க இல்லாம आपके बिना நான் ஆண்டவர்ட்ட ஒவ்வொரு நாடு இந்த பலிபீடத்துல ஏறும்போது சொல்லுவேன், मैं परमेश्वर से हर दिन इस वेदी पर चढ़ते समय कहता हूँ, நீங்க இல்லாம இந்த பலிபீடத்துல நான் ஏற மாட்டேன். आपके बिना इस वेदी पर मुझे नहीं चढ़ना है. ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், हर एक दिन कहता हूँ, நீங்க இல்லாம இந்த பலிபீடத்துல நான் நிக்க மாட்டேன் ஆண்டவரே. आपके बिना मैं इस वेदी पर नहीं खड़े रहूंगा. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. நீங்க இல்லாம என் வாழ்க்கையில ஒண்ணும் நடக்க கூடாது. आपके बिना मेरे जीवन में कुछ नहीं होना चाहिए. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. ஆமென். आमीन. ஜெபம் பண்ணிட்டு தான் போனான், प्रार्थना करके ही गया. கர்த்தர் தான் போன்னு சொன்னாரு. परमेश्वर ही जाने के लिए गए. வழியில உருவின பட்டயத்தோட ஆண்டவர் இருந்தாரு. लेकिन रास्ते में हाथों में तलवार लिए हुए परमेश्वर आए. ரெண்டு காரியத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். दो कार्य मैंने आज आपको बताया है. ஒன்னு துன்மார்க்கனோடு உள்ள உறவு. एक दुष्टों के साथ का रिश्ता. அவன் துன்மார்க்கன்னு தெரியும், वो दुष्ट व्यक्ति है करके मालूम தெரிஞ்ச है, வீட்டுக்குள்ளால ஏத்தனா, जानकर भी उसने उसको घर के अंदर அதனால लिया. தான் கர்த்தர் எதிர்த்து வந்தார். इसीलिए परमेश्वर विरोध करके आए. பகல் காலத்தில் துன்மார்க்கனுடைய உறவுகளை துண்டியுங்கள். आज दोपहर के समय दुष्टों के साथ जो तुम्हारा रिश्ता है उसे तोड़ दीजिए. அவனை நேசிக்கலாம், उससे प्रेम, वो तुझसे प्रेम कर सकता அவன்கிட்ட है, பேசலாம், उससे बात कर सकता है, ஆனா அவனோட ஐக்கியம் கொள்ளக்கூடாது. लेकिन उसके साथ संगति मत रख. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. ரெண்டு, दूसरा, ஜெபம் எப்படி இருக்கணும்? तेरा प्रार्थना कैसा होना चाहिए? உங்க சித்தம் நிறைவேறட்டும். आपकी इच्छा मर्जी पूरी ஆசை हो. நீ சொல்றது தவறல்ல, तेरी चाहत को बताना गलत नहीं. கட்டாயப்படுத்தக்கூடாது, जबरदस्ती मत कर. கட்டாயப்படுத்தக்கூடாது. जबरदस्ती मत कर. கடைசியா ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன், நேரம் ஆயிட்டு. अंतिम में घटना बताकर मैं खत्म करता समय हो गया. பக்கத்துல ஒரு மலையாளி ஒரு ஃபேமிலி இருக்கு. बगल में एक मलयाली परिवार है. சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப, அதாவது 95ல இருந்தே தெரியும் எனக்கு. बचपन से 95 साल से पता है मुझे. ரெண்டு பேரும் ஒரே ஆலயத்துக்கு போனவங்க தான். दोनों एक ही चर्च में जाते थे. அவங்களுக்கு முதல்ல ஒரு ஆண் பிள்ளை, उनको पहला एक लड़का था. ரொம்ப வருஷமா அடுத்தது கேப் பிள்ளை இல்ல. बहुत साल से दूसरा एक बच्चा नहीं, गैप था. இவங்க ஆண்டவர்ட்ட ये परमेश्वर से முட்டி போட்டு அழுது உபவாசம் பண்ணி உபவாசம் பண்ணி உபவாசம் பண்ணி பொம்பளை பிள்ளை வேணும் 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 வேணும்னு கேட்டான். घुटने घुटने पे रह के उपवास रह कर, हाँ परमेश्वर मुझे एक बेटी चाहिए लड़की चाहिए करके बहुत दिन से प्रार्थना की है. உண்மையாவே பொம்பளை பிள்ளை கிடைச்சு. सच में परमेश्वर को एक बेटी लड़की दी है. ஆனா அந்த பொம்பளைய வச்சு இந்த இடத்துக்கே பெரிய வேதனை. लेकिन उस बेटी उस लड़की को रख के पूरे जगह पे ही वेदना. சப்பல் எல்லாம் தூக்கிட்டு போயிடும்.
चप्पल से उठा के लेके चल जाती है, வெளியே சப்பலே போட முடியாது, बाहर चप्पल नहीं डाल सकते, கதை வந்து டமால் அடிச்சிரும், दरवाजे में आके जोर से टकराती है, வளர்றது வரைக்கும் பிரச்சனை தான். वो जब तक थी वो तब तक परेशानी, அதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு பொம்பளை பிள்ளை. उसके बाद फिर से एक बेटी, சரி இப்ப பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னா பிரச்சனை முடியல. अब परेशानी खत्म होके परेशानी खत्म नहीं हुई, இந்த கடைசியில் 2 பிள்ளை கிடைச்சல, அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு பணமே இல்ல அவங்களுக்கு. अंत में जो 2 बेटियां मिलना उनको पढ़ा लिखाने के लिए पैसे ही नहीं रहे उसके पास, பெரிய பையன் படிச்சான், बड़ा लड़का पढ़ा, அவன் வேலை செய்யறான், वो काम कर रहा है, ரெண்டாவது பிள்ளைகளும் படிச்சிச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு தரித்திரத்துல படிச்சிச்சு. दूसरे बच्चे भी पढ़े बहुत ही कष्ट दरिद्रता में। கொஞ்ச நாளைக்கு முன்னால அந்த அம்மா என்கிட்ட வந்தாங்க, थोड़े दिन पहले वो माँ मेरे पास आए, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. मेरे लिए प्रार्थना कीजिए, பையன் ரொம்ப டென்ஷனா இருக்கான் அப்படின்னாங்க. बेटा बहुत ही टेंशन में है। ஏன்னு கேட்டேன். मैंने पूछा क्यों? ஏமன் ஸ்தோத்திரம், அவனுக்கு சம்பளம் எல்லாம் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு போகுது, அப்பவும் கடன் தாங்க முடியல. उसका पैसा उसका पगार जो बच्चों की पढ़ाई के लिए जा रहे फिर भी जो कर्ज चुकता नहीं हुआ। சொன்னா 32 வயசாச்சு, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒன்னால முடியல அப்படின்னு கேக்குறான். वो कहता है कि मेरा 32 साल हो गया अभी तक मेरी शादी नहीं करा सकते करके वो पूछ रहा है। ஏன் தெரியுமா? क्यों मालूम है क्या? கர்த்தர் ஒண்ணு கொடுத்தாரு, परमेश्वर एक दिए, அடுத்தது கொடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சும்மா இருக்கணும்ல, ஆண்டவரே தாரோன்னு கேட்டு சும்மா இருக்கணும்ல. परमेश्वर दूसरा देने का मौका था, कुछ नहीं है, परमेश्वर दीजिए मतलब दिए होंगे, தந்து தாகணும். देना ही है। தந்த உடனே சாட்சி எல்லாம் சொன்னாங்க, கர்த்தர் தந்தார். देते ही गवाही सब दिए, परमेश्वर दिए। இன்னைக்கு வரைக்கும் வேதனை, आज के दिन तक वेदना, இன்னைக்கு வரைக்கும் என் கண்ணு முன்னால பார்த்த சாட்சி. आज के दिन तक मेरे आंखों के सामने देखा हुआ गवाही। நல்ல கவனிச்சுங்க, अच्छे से ध्यान दीजिए, ஆண்டவர்ட்ட எதையும் கட்டாயப்படுத்தாத. परमेश्वर से किसी के लिए भी जबरदस्ती मत உனக்கு कीजिए। எது தரணும்னு அவருக்குலாம் தெரியும். तुझे क्या देना है वो उनको मालूम है ना। தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்னால அவருங்கள உன்னை கொண்டு வந்தாரு. अरे माँ के कोख में उत्पन्न होने से पहले वो तुझे लेकर आए ना। எது எப்ப தரணும், எது எப்ப கொடுக்க கூடாதுன்னு அவருக்குலாம் தெரியும். अरे क्या कब देना है ये उनको मालूम है ना। உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு நீ ஒப்பு கொடுத்துட்டா போதும். तेरे जीवन को परमेश्वर के लिए समर्पण कर देगा நீதி तो அவர் செய்கிறதெல்லாம் சரியாகவே செய்வார், बाकी वो जो भी करेंगे वो सही तरीके से करेंगे, சரியாகவே செய்வார். सही तरीके से நீ करेंगे। ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. तू परमेश्वर के लिए समर्पण कर, உன்னை காட்டிலும் ஞானம் உள்ளவர், तेरे से भी ज्ञानी, அவருக்கு புத்தியும் அறிவையும் படிப்பிக்கிறதுக்கு நம்மளால முடியாது. उनको बुद्धि और समझ की बातें बताने के लिए हमसे नहीं होगा। ஞானமாய் தருகிறவர், वो ज्ञान के साथ देते சரியான हैं, நேரத்தில் தருகிறவர். सही समय में देते हैं। ஹalleluya. हालेलुया। கண்கள் மூடு, முழங்கால் படிடுவா. आंखों को बंद करेंगे, घुटने இந்த टेकेंगे, 3 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறேன். 2-3 मिनट ले लेता हूँ। 21 ஆயிட்டு, 10:21 ஆயிட்டு. 10-21 हो गए, வேகமாக முழங்கால் படிடுங்க. जल्दी से घुटने टेक लीजिए। உங்களுக்கு ரொம்ப ஜெபத்தில் நடத்துறதுக்கு நேரமும் இல்ல. आपको बहुत प्रार्थना में चलाने के लिए समय भी नहीं। வலது கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி दाहिने हाथ को आकाश कर उठाकर கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணு. परमेश्वर को देखकर आंखों को बंद करके प्रार्थना कीजिए। அநேக நேரத்துல अनेक समय में நான் ஜெபிச்சு தான் முடிவெடுத்தேன், मैं प्रार्थना करके ही फैसला ஆனாலும் किया, அதுல நிறைய பிரச்சனை வருது. फिर भी बहुत परेशानी इसमें आई। ஏன் 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 என்கிற கேள்வி உனக்குள்ளால. क्यों क्यों करके सवाल। இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவரை நீ கட்டாயப்படுத்தி சில காரியங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றிருந்தா, आज तो परमेश्वर से जबरदस्ती करके कुछ कार्य को पाया है तो ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேளு. परमेश्वर से क्षमा मांग। தெரியாம செய்துட்ட ஆண்டவரே, अनजाने में कर दिया प्रभु, என்ன மன்னிங்க ஆண்டவரே நீ சொல்லு. मुझे क्षमा कीजिए ஃபர்ஸ்ட் करके बोल। பாயிண்ட் அதுதான். पहला पॉइंट ही वही है, மறுபடி சொல்லு, ஆண்டவரே फिर से के परमेश्वर கட்டாயப்படுத்தி சிலதை வாங்கிட்டேன், मैंने जबरदस्ती करके कुछ ले लिया, ஆனா அதுக்கு பின்னால இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். उसके पीछे इतनी परेशानी करके मुझे आज पता चला। என்ன மன்னியும் ஆண்டவரே, मुझे क्षमा कीजिए, என்ன மன்னியும் ஆண்டவரே. मुझे क्षमा कीजिए। எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க, என்ன மன்னியும் ஆண்டவரே. कितने लोग प्रार्थना करेंगे मुझे क्षमा எத்தனை कीजिए, பேர் ஜெபிக்க போறீங்க, என்ன மன்னியும் ஆண்டவரே. कितने लोग प्रार्थना करेंगे मुझे क्षमा சில कीजिए। ஆண்டவர்ட்ட சொல்லு, இனி நான் கட்டாயப்படுத்த மாட்டேன், परमेश्वर से बोले अभी मैं உங்க जबरदस्ती சித்தம் नहीं இல்லாம करूंगा। எனக்கு எதுவும் வேண்டாம் ஆண்டவரே. आपकी चाह के बिना मुझे कुछ नहीं चाहिए। ஏன் நமக்கு எதிராய் பட்டயம் நின்று கொண்டிருக்கிறது, क्यों हमारे खिलाफ तलवार खड़ा है, ஏன் நமக்கு எதிராய் தேவனுடைய கோபம் இருக்கிறது, क्यों हमारे खिलाफ परमेश्वर का क्रोध है। தேவனை கட்டாயப்படுத்துறோம். परमेश्वर से जबरदस्ती करते, இப்படி வேணும், அப்படி வேணும், அது வேணும், இது வேணும். हाँ ऐसा चाहिए वैसा चाहिए ऐसा நான் चाहिए। உனக்கு சொல்றேன், मैं तुझसे कहता ஆண்டவரை हूँ கட்டாயப்படுத்தாத. परमेश्वर पे जबरदस्ती मत कर। சகலத்தையும் அதினதின் காலங்களில் கர்த்தர் உனக்கு நேர்த்தியாய் செய்து முடிப்பார். अरे सभी को सही सही समय में तेरे लिए सुंदर तरीके से करेंगे। வாழ்க்கை மட்டும் ஆண்டவருக்காக இருக்கட்டுங்க. तेरा जीवन सिर्फ परमेश्वर के लिए रहे, வாழ்க்கை ஆண்டவருக்கு கொடுத்துரு. तेरे जीवन को परमेश्वर के लिए दे அவர் दे। செய்கிறது நல்லமானதாகவே இருக்கும். वो जो करेंगे वो भला ही रहेगा, அது உன் கண்களுக்கு ஆச்சரியமானதாக தான் இருக்கும். वो तेरे आंखों के लिए आश्चर्य रहेगा, அவர் செய்கிறது அதிசயமாக தான் இருக்கும். वो जो करेंगे वो आश्चर्यचकित रहेगा। நீ நிறைய பிளான் பண்ணலாம், तू बहुत प्लान कर सकता அது है, கர்த்தர் சித்தம் இருக்கா? लेकिन परमेश्वर की इच्छा उसमें है क्या? கர்த்தர் சித்தம் இருக்குன்னு சொன்னா परमेश्वर की इच्छा है तो தடை உன் வாழ்க்கையில வரவே செய்யாது. रुकावट तेरे जीवन में आएगा ही नहीं, போராட்டம் உனக்கு எதிராக வரவே செய்யாது. लड़ाई तेरे खिलाफ आएगी नहीं। கர்த்தர் சித்தம் இருக்குன்னு சொன்னா परमेश्वर की इच्छा है तो வாழ்க்கையில முன்னேறுவாய். तेरे जीवन में तू आगे बढ़ेगा। கர்த்தர் சித்தத்துக்கு மட்டும் ஜெபிக்க ஆரம்பி. परमेश्वर की इच्छा के लिए सिर्फ प्रार्थना கையை कर, உயர்த்தி ஆண்டவர்ட்ட சொல்ல, ஆண்டவரே हाथ उठाकर परमेश्वर से बोल, உங்க சித்தம் நிறைவேற நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. आपकी इच्छा पूरी करने के लिए मुझे अर्पण करता हूँ। பயப்படாத, डर मत, இந்த ஜெபம் உன் வாழ்க்கையில இருக்குன்னு சொன்னா ये प्रार्थना तेरे जीवन में है तो வாழ்க்கையில இழந்தவைகளை கர்த்தர் தருவார். तेरे जीवन में जो तू खोया उसे இந்த परमेश्वर ஜெபம் देंगे। உனக்குள்ளால இருக்குன்னு சொன்னா ये प्रार्थना तेरे अंदर है வாழ்க்கையில
வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்துக்கு கர்த்தர் முடிவை உண்டாக்குவார். तेरे जीवन की लड़ाइयों को परमेश्वर खत्म करेंगे. உனக்கு எதிரே இருக்கிற பட்டயத்துக்கு ஒரு முடிவு உண்டாகும். तेरे खिलाफ जो तलवार है उसके लिए एक अंत உனக்கு आएगा. எதிரே இருக்கிற நெருக்கத்துக்கு ஒரு முடிவு உண்டாகும். तेरे खिलाफ जो दबाव है उसके लिए एक अंत இந்த आएगा. ஜெபம் உனக்குள்ளால இருக்கும்னா ये प्रार्थना तेरे अंदर है तो வாழ்க்கை இனிமேல் மாறும் பாரு. तेरा जीवन अब से बदलेगा. சூழ்நிலைகள் இனிமேல் மாறும் பாரு. तेरी परिस्थिति बदलेगी. இனிமேல் மாறும் பாரு. अब से बदलेगी. ஆண்டவருக்கு நீ ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுக்காத. परमेश्वर के तू एक ब्लूप्रिंट बना के मत दे. இப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுக்காத. ऐसा रहना चाहिए करके सलाह मत दे. கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுக்க ஆரம்பி. परमेश्वर के हाथों में समर्पण कर. கையை உயர்த்தி சொல்ல ஆண்டவரே, हाथ उठाकर बोल. துன்மார்க்கரோடு எனக்கு உறவு வேண்டாம். दोस्तों के साथ मुझे रिश्ता नहीं चाहिए. ஐக்கியம் வேண்டாம். संगति नहीं चाहिए. ஐக்கியம் வேண்டாம். संगति नहीं चाहिए. பரிசுத்தவான்களோடு இணைந்து கொள்கிறேன். पवित्र लोगों के साथ जुड़ பரிசுத்த जाता हूँ. தெய்வத்தோடு நான் இணைந்து கொள்கிறேன். पवित्रों के साथ जुड़ जाता हूँ. என்னை அதற்காக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. मुझे उसके लिए अर्पण करता हूँ. என்னை அதற்காக அர்ப்பணிக்கிறேன். मुझे उसके लिए अर्पण சர்வ करता வல்லமை हूँ. உள்ள தெய்வமே, सर्वशक्तिमान உம்முடைய பரிசுத்த परमेश्वर, பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தபடி நான் நன்றி. आपकी पवित्र उपस्थिति हमारे साथ इसको धन्यवाद. பிலேயாமுக்கு எதிராக ஏன் பட்டயத்தோடு நின்றி बिलाव के विरोध क्यों तलवार लिए हुए खड़े रहे. துன்மார்க்கனை ஏற்றுக்கொண்டா. दुष्टों को उसने अपनाया. அவன் தேவ சித்தத்துக்கு பதில் தன் சித்தத்தை கட்டாயப்படுத்தினார். परमेश्वर की इच्छा के बदले अपनी खुद की इच्छा के लिए जबरदस्ती இந்த किया. அனுபவம் எங்களுக்கு வேண்டாம். ये अनुभव हमें नहीं चाहिए. பரிசுத்தவான்களோட ஐக்கியமும் पवित्र लोग के साथ संगति, தேவ சித்தத்தை செய்வதற்கு எங்களை ஒப்பு கொடுத்து வருகிறோம். परमेश्वर की इच्छा को करने के लिए हमें समर्पण என் कर जाते பிள்ளைகளுக்கு हैं. கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். हमारे बच्चों को परमेश्वर मदद करने के लिए प्रार्थना करते சமாதானத்தின் हैं. உடன்படிக்கை கூட இருப்பதாக. आपकी शांति साथ रहे. தேவன் பெரிய காரியங்களை செய்யும். परमेश्वर बड़ा कार्य துதியும் कीजिए. கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். स्तुति आदर महिमा आपको देते இயேசுவின் हैं. நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते हैं, प्रार्थना सुनिए अच्छे சேர்ந்து पिता. சொல்லுவோம் ஆமென். मिलकर बोलेंगे आमीन. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் पवित्र आत्मा की शांति और आनंद உங்களோடு மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் आपके में आज सदा काल இயேசு के लिए கிறிஸ்துவுடைய வருகை உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक हो. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. அல்லேலூயா.